நம்ம என்ன படிக்க போகிறோம் பிள்ளை வளர்ப்பை குறித்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பிள்ளைகளின் நற்குணங்களின் வளர்ச்சியும் மாற்றமும் அப்படின்ற தலைப்பில் உங்களோடு கூட இன்னைக்கு செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதாவது டெவலப்பிங் கேரக்டர் இன் யுவர் சில்ட்ரன். ஆமென். உங்களுடைய பிள்ளைகளின் நற்குணங்களில் வளர்ச்சியையும் மாற்றங்களையும் கொண்டு வருதல் அப்படின்ற தலைப்பில் தான் இன்னைக்கு உங்களோடு கூட பேச கர்த்தர் கிருபை தருவாராக. நீதிமொழிகள் 22:15, பிள்ளையின் நெஞ்சிலே மதியினம் ஒட்டி இருக்கும். போதும். பிள்ளையின் நெஞ்சில என்ன ஒட்டி இருக்குமா? மதியினம் ஒட்டி இருக்கும். இதனுடைய விளக்கத்தை, இதனுடைய வியாக்கியானத்தையும் நம்ம பிள்ளைகளை சிக்ஷித்தல் அப்படின்ற தலைப்பில் படிக்கும் போதே நான் சொல்லியிருந்தேன். ஒரு மனிதன் இந்த பூமியில் பிறக்கும் பொழுது அந்த மனிதன் பாவத்தன்மையோடு என்ன பண்ணுறான்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிறக்கிறான். நல்லா கவனிமா, கர்த்தர் நல்லவராக இருக்கிறான். ஒரு மனுஷன் இந்த பூமியில் ஒரு மனிதனாய் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தைக்குள்ள பாவம் செய்கிற ஒரு தன்மை இருக்கிறது. அதனால தான் அந்த பிள்ளை வளர 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 யாருமே சொல்லி கொடுக்காம அது போய் என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாவத்தில் விழக்கூடியதாக இருக்கிறது, பாவம் செய்யக்கூடியதாக இருக்குது. யாருமே அந்த பிள்ளைகளுக்கு பாவத்தை குறித்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த பிள்ளைகள் வளரும் பொழுது பாவத்துக்கு நேராக ஈர்க்கப்பட்டு அவர்கள் ஓடுவதற்கான காரணம் என்ன? அவர்களுடைய நெஞ்சில் மதீனம், நேச்சர்லேயே என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த பாவ சுபாவம் எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் இருக்குது. அப்போ கவனிங்க, ஒரு பிள்ளையை நம்ம அந்த வயதில், நான் முன்னாடியே சொன்னது போல் அவர்களெல்லாம் சிமெண்ட் மாதிரி ஈரமாக இருக்கும் போதே, அவர்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும் போதே அவர்களுக்கு நம்ம எப்படி வணையணும்னு நினைக்கிறோமோ, என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அப்படி செஞ்சிட்றது நல்லது. காஞ்சிட்டாங்கன்னா நல்லா கவனிங்க, அவங்கள நீங்கள் மோல்டு பண்ண முடியாது, சுற்றி வச்சு உடைக்கிற மாதிரி தான் ஆகிடும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த காலை வேளையில் அவைகளை நினைவில் கொள்ளுங்க. எதற்காக நான் இதை சொல்லுகிறேன்? ஆனால் பிரியமானவர்களே, இந்த சிறு வயதில் பிள்ளைகளுடைய குணங்களில் மாற்றங்களை ஏற்படவும், அவர்களுடைய குணங்களில், நல்ல குணங்களில் அவர்கள் வளரவும், அவர்களுக்கு உதவி செய்வதும் வழிகாட்டுவதும் யாருடைய கடமையாக இருக்குது என்றால் பெற்றோருடைய கடமையாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். பொதுவாகவே எல்லா பிள்ளைகளுடைய நெஞ்சிலையும் மதியினம் ஒட்டி இருக்குமா? எல்லா பிள்ளையினுடைய நெஞ்சிலையும் வேதம் சொல்லுது, ஒரு பிள்ளை பிறக்கும் பொழுது அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சின்ஃபுல் நேச்சர் இருக்குது, பாவ சுபாவம் இருக்குது. அதனால் அந்த பிள்ளைக்கு யாருமே துன்மார்க்கம் செய்ய அல்லது மற்ற காரியங்களை சொல்லிக் கொடுக்கலனாலும் அது வளர 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 சில கேடான காரியங்களை நோக்கி அந்த பிள்ளைகள், சில தவறான காரியங்களை கூட அந்த பிள்ளைங்க அது சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த சின்ஃபுல் நேச்சர், அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த பாவ சுபாவம். அப்போ கவனிங்க, நம்முடைய பிள்ளைகளை அவர்கள் வளரும் பொழுதே அவர்களுடைய குணங்களில் அவர்கள் வளரவும் மாற்றங்களை கொண்டு வரவும் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. வாட் கன்சர்ன்ஸ் யூ மோஸ்ட்? உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நீங்கள் அதிக அக்கறை எடுக்கிற காரியம் என்ன? உங்களுடைய பிள்ளைகளுடைய அழகை குறித்து நீங்கள் ரொம்ப அதிகமான அக்கறை எடுத்துக்கிறீங்களா? உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து ரொம்ப அதிகமான அக்கறை எடுத்துக்கிறீங்களா? உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வளர்ச்சியை குறித்து அதிகமான அக்கறை எடுத்துக்கொள்கிறீர்களா? இதெல்லாம் ஒரு விதத்தில் நல்லதாக இருந்தாலும் இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் ஒரு பெற்றோர் பிள்ளைகளை குறித்து அதிகமான அக்கறை எடுக்க வேண்டிய காரியம் எதில் இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த பிள்ளைகளுடைய குணங்களை குறித்து அதிகமான அக்கறை எடுக்க வேண்டும். ஆமென். அந்த பிள்ளைகளை ட்ரெயின் பண்ண வேண்டும். ஆமென். நல்லா அல்லேலூயா சொல்லுங்களேன். பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் என்ன? ட்ரெயின். அந்த பிள்ளையை என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ட்ரெயின் பண்ணுங்க. சொல்லுங்க, என்ன பண்ணுங்க? ட்ரெயின் பண்ணுங்க. அந்த பிள்ளையை நடக்க வேண்டிய விதத்தில் அந்த பிள்ளையை என்ன பண்ணுங்கன்னா அந்த பிள்ளைக்கு ட்ரைனிங் கொடுத்து என்ன பண்ணுங்கன்னா வளருங்க. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ கவனிங்க, அப்போது இந்த பிள்ளைகளுக்கு நல்ல குணங்கள்
நல்ல குணங்களில் இந்த பிள்ளைகள் வளர வேண்டுமானால், நல்ல குணம் படைத்தவர்களாக இந்த பிள்ளைகள் இருக்க வேண்டுமானால், அந்த பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய சில காரியங்கள் உண்டு, நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. அதை ட்ரைனிங்காக கூட நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா எடுத்துக்கலாம். நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ஒரு சில விசேஷ பண்புகள் அல்லது ஒரு சில விசேஷ குணங்களை இந்த பிள்ளைகளுக்குள்ளே நம்ம வளர்ப்பதன் மூலமாக இவர்களுக்குள்ள எல்லா விதமான நற்குணங்களும் வளரும். இல்லை கவனிங்க, ஒரு 8 காரியத்தை நான் பேச போகிறேன். இந்த வாரத்தில் 4 காரியம், அடுத்த வாரத்தில் 4 காரியம். இந்த 8 காரியத்தில் நம்முடைய பிள்ளைகளை நாம் ட்ரெயின் பண்ணும் பொழுது, இந்த 8 காரியத்தில் நம்முடைய பிள்ளைகளை நாம் ட்ரெயின் பண்ணி வளர்க்கும் போது அந்த பிள்ளைகளுக்குள்ள குணங்களில் நற்குணங்களில் அவர்கள் வளரவும், ஒருவேளை அடங்காத பிள்ளைகளாக இருப்பார்களானால் கூட அந்த பிள்ளைகளுடைய குணங்களில் மாற்றங்கள் வரவும் உதவி செய்யக்கூடிய விசேஷமான 8 குணங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த வாரத்தில் 4, அடுத்த வாரத்தில் 4. இந்த 8 குணங்களை அந்த பிள்ளைகளுக்குள்ள எப்படியாகிலும் பெற்றோர் நம்ம உள்ள புகுத்தி அவர்களை அதில் ட்ரைனிங் பண்ணி வளர்க்கும் பொழுது அவன் எல்லா விதமான நற்குணங்களை தேவன் எதிர்பார்க்கிற ஒரு குணசாலியான ஒரு மனிதனாய் வாழ அந்த பிள்ளையை கர்த்தர் என்ன பண்ணுவார்னு சொல்லி கேட்டிங்கன்னா நடத்துவார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ கவனிங்க, பிள்ளைகளுடைய குணங்களில் மாற்றங்கள் வருவதற்கு பிரயாசப்படுவது பெற்றோர்னுடைய மிக முக்கியமான கடமையாக இருக்கிறது. ஆமென் சொல்லியே, சத்தமா சொல்லியே. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். ஒரு 4 காரியத்தை இந்த காலை வேளையில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, நம்முடைய பிள்ளைகளை அவர்களுடைய குணங்களில் மாற்றங்கள் ஏற்பட வேண்டுமானால் நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா? அந்த பிள்ளைகளை தேவ உணர்வு உள்ளவர்களாய் ட்ரெயின் பண்ண வேண்டும். தேவ உணர்வு உள்ளவர்களாய் பயிற்றுவிக்க வேண்டும். ஆமென். காட் கான்ஷியஸ், ஆங்கிலத்தில் சொல்லணும்னா காட் ட்ரெயின் தெம் இன் காட் கான்ஷியஸ். ஆமென் சொல்லுங்களேன். இங்கே எல்லாம் அப்படியே பார்க்குறத பார்த்தா ஏதோ நீ பேசிக்கிட்டே இரு, நாங்கள் உட்காந்து அப்படியே பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்களா யாராவது? சொல்லுங்க, இல்லையா? கவனிக்கிறவங்கெல்லாம் நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கவனிங்க, நம்முடைய பிள்ளைகளுடைய நல்ல குணங்களில் மாற்றங்கள் வர வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா தேவ உணர்வில் அவர்களை பயிற்றுவிக்க வேண்டும். ட்ரெயின் தெம் இன் காட் கான்ஷியஸ். அப்படின்னா என்ன? ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தின் 31வது வசனம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தின் 31வது வசனம். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும், என்னங்க ஒருத்தரும் எடுக்கலையா? வேகமாக எடுங்க. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். ஆமென். நல்லா ஆமென் சொல்லுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஒரு மனிதன் எப்பவுமே காட் கான்ஷியஸாக இருக்கணும். அப்படின்னா தேவ உணர்வு உள்ளவனாக இருக்கணும். தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதன் எதை செய்தாலும், கவனிங்க, ஒரு மனிதன் எதை செய்தாலும் நான் செய்கிற இந்த காரியம் தேவனுக்கு உகந்த காரியமா, இது தேவன் விரும்புகிற காரியமா, இது தேவன் பிரியப்படுகிற காரியமா, அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமா, தேவனுக்கு பிடிக்காத காரியமா என்பதை ஒரு மனிதன் எல்லா நேரத்திலையும் என்ன பண்ண வேண்டுமானால் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டுமா தன்னுடைய வாழ்க்கையில். ஆமென். புரியுதா உங்களுக்கு? ஒரு மனிதன், ஒரு கிறிஸ்தவன், பொதுவாகவே ஒரு கிறிஸ்தவன் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கணும்? தன்னுடைய வாழ்க்கையில் எதை செய்தாலும் தான் செய்கிற இந்த காரியம் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வருகிறதா இருக்கிறதா, தேவனை பிரியப்படுத்துகிறதா இருக்கிறதா, அல்லது தேவனை கனவீனம் பண்ணக்கூடியதாய் தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கிறதாய் என்பதை ஒரு மனிதன் எப்பவுமே என்ன பண்ண வேண்டுமானால் சிந்திக்க வேண்டும், யோசிக்க வேண்டுமா. அப்போ கவனிங்க, நம்முடைய பிள்ளைகளை நம்ம காட் கான்ஷியஸில் வளர்க்கணும் அப்படின்னும் போது அதனுடைய அர்த்தம் என்ன? தேவ உணர்வுள்ளவர்களாய் தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம செய்கிற காரியம் தேவனுக்கு பிரியமுள்ள காரியமா அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமா
என்கிற ஒரு உணர்வை அந்த பிள்ளைகளுக்குள்ள சொல்லிக் கொடுத்தே நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா வளர்க்க வேண்டும். அல்லேலூயா. மேக் யுவர் சில்ட்ரன் அவேர் ஆஃப் காட்ஸ் ஆம்னிபிரசன்ஸ், காட்ஸ் ஆம்னிசைன்ஸ். அப்படின்னா தேவனுடைய சர்வ ஞானத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவன் நம்மை கவனித்து கொண்டே இருக்கிறார். ஆமென். தேவன் நம்மை கவனித்து கொண்டே இருக்கிறார். இந்த ஒரு உணர்வோடு தான் அந்த பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா வளர்க்க வேண்டும். காட் கான்சியஸ், தேவ உணர்வு என்று சொல்லும் பொழுது தேவன் நம்மளை என்ன பண்றாரு? பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த உலகத்தில் யாருமே நம்மளை பார்க்கலன்னு நினைக்க கூடாது. தேவன் நம்ம என்ன பண்றாருன்னா பார்க்கிறார். நம்ம செய்கிற காரியங்கள், நம் போகிற இடங்கள், நம் பேசுகிற வார்த்தைகள், நாம் சேருகிற நண்பர்கள், நாம் செய்கிற எல்லாவற்றையும் எதுவுமே தேவனுடைய பார்வைக்கு அவை மறைவாக இல்லை, எல்லாம் தேவனுடைய பார்வைக்கு வெளியரங்கமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த உணர்வை பிள்ளைகளுக்குள்ள நம்ம இந்த வார்த்தைகளை பிள்ளைகளுக்குள்ள என்ன பண்ணோம்னா சொல்லிக் கொடுக்க வேண்டும். தேவன் கவனிக்கிறார், தேவன் பார்க்கிறார். நீ செய்கிற இந்த காரியம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஆமென். அல்லேலூயா. அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் போதிப்பதன் மூலமாய் தான் பிள்ளைகளுக்கு இந்த சத்தியத்தை நீங்கள் சொல்ல முடியும், உள்ள புகுத்த முடியும். நான் முன்னாடியே சொன்னேன், உபாகமம் 6வது அதிகாரத்தின் 7வது வசனத்தில் வேதம் சொல்லுகிற மிக முக்கியமான காரியம், எல்லா பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரை குறித்து அவருடைய வார்த்தை குறித்து சொல்லிக் கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த பிள்ளைகளுக்கு வார்த்தையை சொல்லிக் கொடுக்க வேண்டியது உங்களுடைய அடிப்படை அத்தியாவசிய கடமை, அடிப்படை கடமை அது. அப்போ அந்த பிள்ளைகளை தேவன் பார்க்கிறார், அந்த பிள்ளைகளுடைய நடத்தையை தேவன் பார்க்கிறார். அப்பா நீ பண்றதை ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார், யாரும் பார்க்கல நினைக்காத. நீ செய்யறது எல்லாத்தையும் யார் பார்த்துட்டு இருக்கிறது? கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நாங்கள் கூட பார்க்கல, எங்களுக்கு தெரியாது. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் கவனித்து கொண்டிருக்கிறார் என்பதை அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன பண்ண வேண்டுமானால் போதிக்க வேண்டும். அவனுக்கு ஒரு உணர்வு வரணும். என்ன உணர்வு? தேவன் என்னை பார்க்கிறார், கர்த்தர் என்னை என்ன பண்ணுறாரு? பார்க்கிறாரு. நான் பேசுகிற வார்த்தை, நான் செய்கிற காரியம், நான் போகிற இடங்கள் எதுவுமே தேவனுக்கு மறைவா இல்லை, எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார் என்பதை அந்த பிள்ளைகளுக்கு என்ன பண்ண வைங்க? சொல்லி கொடுங்க. அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்போ அவர்கள் தேவனை குறித்ததான பயத்தையும், தேவனை குறித்ததான பக்தியையும், தேவனை குறித்ததான உணர்வையும் அந்த பிள்ளைகளுக்குள்ள வரணும். அந்த பிள்ளைகளோடு கூட உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. அந்த பிள்ளைகளோடு கூட உட்கார்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வண்ணமாக பாடுங்கள். ஆமென். வரல பாருங்க. அந்த பிள்ளைகளோடு கூட என்ன பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சபைக்கு வாங்க. அந்த பிள்ளைகளோடு கூட வேதத்தை தியானிங்க, பிள்ளைங்களை படிக்க வைங்க, வசனங்களை படிக்க வைங்க. இது எல்லாமே நீங்க அவர்களை தேவ உணர்வுள்ளவர்களாய் மாற்றி கொண்டிருக்கிறீர்கள். ஆமென். வீட்டில் அந்த பிள்ளைகளை பைபிள் படிக்க வைக்கிறது, வீட்டில் அந்த பிள்ளைகளை நீங்கள் தேவ பக்திக்கு ஏதுவான பாடல்களை பாட வைப்பது, வீட்டில் அந்த பிள்ளைகளோடு கூட குடும்ப ஜெபத்தில் உட்கார்ந்து பாடி தேவனை ஆராதிப்பது, இது எல்லாமே நீங்க அவனுக்குள்ள தேவனுடைய உணர்வை என்ன பண்றீங்கன்னா உட்புகுத்தி கொண்டிருக்கிறீர்கள். நல்லா அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வேதத்தில் மோசே என்கிற ஒரு மனிதனை நான் இந்த காலை வேளையில் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். வாசிங்க எபிரேயர் புத்தகம் 11 எபிரேயர் நிருபம் 11வது அதிகாரத்தின் 24வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். வேகமா பைபிளை திருப்புங்க, டக்குன்னு எடுங்க பார்க்கலாம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம், தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையே அதிக பாக்கியம் என்று எண்ணினான். நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன்.
ஓகே, இப்போ கேள்வி பதில் நேரம். நான் கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும். சரியா? சரிங்களா? ரைட். மோசே பிறந்தபோது என்ன நடந்தது சொல்லுங்க பார்க்கலாம். மோசே பிறந்தபோது நடந்த காரியம் என்ன? ஆண் பிள்ளைகள் எல்லாம், இஸ்ரவேலினுடைய அந்த பிள்ளைங்களை எல்லாம் கொன்னிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வோன் ஒரு ஆணையிடுகிறான். நடந்தது என்ன? சொல்லுங்க. இப்போ நீங்க எனக்கு பிரசங்கம் பண்ணுங்க, சொல்லுங்க. அடுத்ததா மோசேயினுடைய சகோதரி மிரியாம் என்ன பண்ணாங்கன்னா, கொண்டு போயிட்டு ஒரு பாஸ்கெட்டில் அந்த பிள்ளைய படுக்க வச்சு என்ன பண்ணாங்கன்னா நதியில் விட்டுட்டாங்க. சரி, இப்போ அடுத்தது என்ன நடந்தது? பார்வோனுடைய குமாரத்தி அந்த பிள்ளைய எடுத்தாங்க. எடுத்து என்ன பண்ணாங்க? வளர்த்தாங்களா? அவங்க வளர்க்கணும்னு நினைக்கும் போது மோசேனுடைய சகோதரி வந்து, இந்த பிள்ளையை வளர்க்கும்படி நான் ஒரு தாயை ரெடி பண்ணட்டுமா, ஆயத்தப்படுத்தணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இந்த பிள்ளையை என்ன பண்ணுங்க, வளர்த்து கொஞ்சம் அது வளர்ந்த உடனே கொண்டு வந்து நீங்கள் என்ன பண்ணிடுங்க, என்கிட்ட விட்டுடுங்க அப்படின்னும் போது மறுபடியும் மோசே எங்கே இருந்து தண்ணிக்கு போனானோ அந்த இடத்துலேருந்து மறுபடியும் மோசே அவங்களுடைய வீட்டுக்கே இப்போ வந்தாச்சு. மோசேயை வளர்ப்பது யார்? இப்போ மோசேயினுடைய தாயும் மோசேயினுடைய சகோதரியும் மோசே என்ன பண்ணுறாங்கன்னா மோசேயை வளர்க்கிறார்கள். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். அப்போ கவனிங்க, இப்போ மோசே வளர்த்து பார்வோனுடைய அரண்மனைக்கு போயாச்சு. பார்வோனுடைய அரண்மனையில் மோசே வந்து பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகனாக எண்ணப்படுகிறான். பார்வோனுடைய குமாரத்திக்கு பிறக்கல, ஆனாலும் அந்த அம்மா அந்த பிள்ளை தத்தெடுத்ததுனால பார்வோனுடைய குமாரத்தின் மகனாக எண்ணப்படுகிறான். அவனுக்கு இந்த எகிப்து தேசத்தில் எல்லா சலுகையுமே இருக்கு. அந்த மோசே எதை வேண்டுமானாலும் அனுபவிக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த மோசே குறித்து வேதம் சொல்லுகிறது, எகிப்தில் உள்ள அநித்தியமான பாவ சந்தோஷங்களையும் பொக்கிஷங்களையும் இந்த மோசே தெரிந்து கொள்ளாமல், இந்த மோசே தன்னுடைய ஜனங்கள் பாடுபடுகிறதை பார்த்து தேவனுக்காக கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற அந்த பாடுகளையே பாக்கியம் என்று எண்ணி, இந்த எகிப்தின் வாழ்க்கையில் எனக்கு எல்லாமே இருந்தாலும் இது பாவமான ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை, இது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை, இந்த லைஃப் ஸ்டைலே தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு லைஃப் ஸ்டைல். ஆனால் என்னுடைய ஜனங்களோடு கூட நான் பாட அனுபவிக்கிறதா இருந்தாலும் பரவாயில்லை, நான் நல்ல குணங்களில் தான் நடப்பேன், தேவனுக்கு உகந்த ஒரு மனிதனாக தான் வாழ்வேன்னு சொல்லி என்ன பண்ணான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எபிரேயர்களோடு கூட சேர்ந்து பாட அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். இப்போதான் ஒரு கேள்வி. என்ன கேள்வினா, இந்த மோசேக்கு எகிப்தினுடைய வாழ்க்கை ஒரு பாவ வாழ்க்கை என்பதும் அது தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை என்கிற உணர்வு மோசேக்குள்ள எப்படி வந்தது? பார்வோனுடைய அரண்மனையில் அதை போதிச்சிருப்பாங்களா? பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கிற மனிதர்கள், ஆசாரியர்கள் அதை போதித்திருப்பார்களா? இல்லை. யார் அதை போதித்திருக்க வேண்டும்? மோசேயை அவன் குழந்தையா இருக்கும் போது எடுத்து வளர்த்தாங்க பார்த்தீங்களா? மறுபடியும் அவனுடைய அக்காவும் அவனுடைய தாயும் அந்த பிள்ளை வளரும் பொழுது, அந்த பிள்ளைக்கு ஊட்டும் பொழுது, அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கும் பொழுது, அந்த பிள்ளையோடு கூட விளையாடும் பொழுது அந்த பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மோசே நீ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம், நீ தேவனுடைய மனிதன். ஆமென் சொல்லுங்க. நீ தேவனுடைய மனிதன், நாம் கர்த்தருடைய ஜனங்களாக இருக்கிறோம். உன்னுடைய சரீரத்தில் ஓடுகிற ரத்தம் அது எபிரேயர்களுடைய ரத்தம். நீ ஒரு எபிரேயன், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், கர்த்தருக்கு சுதந்திரமான ஜனம், கர்த்தருக்கு சொந்தமான ஜனம். நீ வளர்ந்து பார்வோனுடைய அரண்மனைக்கு போய் பார்வோனுடைய குமாரத்திகள் ஒருவனாக நீ வளர்ந்தாலும் நீ ஒரு எபிரேயன், தேவனுடைய ஜனம் என்பதை மறந்து விடாதே. அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா வரல பாருங்க. அப்போ தன்னுடைய தாயும் தன்னுடைய சகோதரியும் அந்த மோசேயை வளர்க்கும் பொழுது
அந்த தேவனுடைய உணர்வை, தேவனுடைய பக்தியை, தேவனுடைய பயத்தை அந்த மோசேக்குள்ள விதைத்து வளர்த்ததுனால தான் மோசே வளர்ந்தபோது அந்த மோசே எகிப்தின் பாவ நித்தியங்களை எல்லாம், அனித்தியமான சந்தோஷங்களை எல்லாம் வெறுத்து, நான் பாட அனுபவிக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருடைய ஜனங்களோடு கூட தான் இருப்பேனே தவிர்த்துட்டு இந்த பாவ வாழ்க்கைக்குள்ள போக மாட்டேன் என்று சொல்லி உறுதியாய் மோசே நின்றதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சின்ன வயசுல அந்த பிள்ளைகளுக்கு தேவ உணர்வை நீங்கள் ஊட்டி விடும் பொழுது அந்த பிள்ளைகள் வளர்ந்து இந்த உலகத்தின் அனித்தியமான பாவ சந்தோஷங்களை எல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெறுப்பாங்க. ஆமென். என்ன பண்ணுவாங்க? வெறுப்பாங்க. தேவ உணர்வை இந்த சிறு வயதிலிருந்து அந்த பிள்ளைகளுக்கு ஊட்டி தேவ பயத்தையும் தேவ உணர்வையும் அந்த பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கும் பொழுது அந்த பிள்ளைகள் வளரும் போது மோசையை போல எனக்கு எகிப்து வாழ்க்கை வேணாம், ஆமீன், வரமாட்டேன்னு பாருங்க. ஆனால் நமக்குலாம் என்ன ஆசைன்னா இந்த பிள்ளைகளை எகிப்துக்கு தான் அனுப்பணும் இல்லை? அந்த பிள்ளைங்கள எகிப்துக்கு தான் அனுப்பணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? அப்புறம் ஏன் அல்லேலூயா ஆமீன்லாம் சொல்ல மாட்டீங்க? கர்த்தர் நல்லவர். ஆமென். யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளுக்கும் இந்த சத்தியத்தை சொல்லிக் கொடுத்து வளர்த்திருப்பான் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அதனாலதான் யோசேப்பு நீங்க பாத்தீங்கன்னா அவன் வளர்ந்து இந்த யோசேப்புக்கு ஒரு பாவம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. போத்திபாரனுடைய அரண்மனையில் பார்வோன் ராஜா, எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய தளபதியாகிய போத்திபாரனுடைய அரண்மனையில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம் யோசேப்புக்கு கிடைச்சது. கவனிக்கிறீங்களா? அப்ப கவனிங்க, அந்த இடத்துல இந்த போத்திபாரனுடைய மனைவியோடு கூட சேர்ந்து தகாத ஒரு பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு யோசேப்புக்கு கிடைத்தது. ஆனா யோசேப்பு என்ன பண்ணா? அவன் என்ன வார்த்தை சொன்னான்? என்ன வார்த்தை சொன்னான்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவனுக்கு முன்னாடி நீங்க உங்களுக்கு வசனம் காட்டிக்கிட்டே இருக்கணும். வாசிங்க ஆதியாகமம் 39 வாங்க, வசனங்களை வேகமா எடுங்க பார்க்கலாம். எல்லாரும் வேதத்தை வச்சிருக்கிறவங்க எல்லாம் திருப்பணும். ஆதியாகமம் 39வது அதிகாரத்தின் 9வது வசனம் வேகமா எடுத்து சத்தமா வாசிங்க. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யோசேப்பு கேட்கிறான் போத்திபாரனுடைய மனைவியை பார்த்து, தேவனுக்கு விரோதமாய் நான் இப்படிப்பட்ட பாவத்தை செய்யறது எப்படி? அப்ப அவனுக்கு ஒரு காட் கான்சியஸ் இருக்கு, தேவ உணர்வு இருக்கு. தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், தேவன் என்ன பார்த்து கொண்டிருக்கிறாரு, நான் இதை செஞ்சேன்னா தேவன் அதை என்ன பண்ண மாட்டார்னா அங்கீகரிக்க மாட்டார் என்கிற ஒரு உணர்வுள்ளவனாய் இந்த யோசேப்பு இருந்ததுனால போத்திபாரனுடைய அரண்மனையில பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இந்த யோசேப்புக்கு கிடைத்தும் யோசேப்பு அவன் அதை விட்டு விலகி ஓடினான். காரணம் என்ன? காட் கான்சியஸ். அவன் தேவ உணர்வு உள்ளவனாய் இருந்தான். பிள்ளைகளுக்கு தேவ உணர்வு இருந்ததுன்னா நீங்க அவர்களை நம்பி தைரியமா வெளியே அனுப்பலாம், தைரியமா சொல்லலாம், என் பையன் கர்த்தருக்கு பயப்படுறவன் இந்த மாதிரியான ஒரு காரியத்தை பண்ண மாட்டான், என்னுடைய மகள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய மாட்டாங்க, என்னுடைய பிள்ளைகள், நான் பெற்றெடுத்த இந்த பிள்ளைகள் தேவ பயம் தேவ உணர்வு நிறைந்தவர்கள், ஆகையால இவங்க அப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபட மாட்டாங்கன்னு சொல்லி பெற்றோர்கள் தைரியமா இருக்கலாம். எப்பன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எப்போ அவர்களுக்குள்ள இந்த நல்ல குணங்கள் வரும், எப்போ அவர்கள் நல்ல பாதைகளில் நடப்பாங்க, அந்த பிள்ளைகளுக்கு தேவ உணர்வை நம்ம ஊட்டி வளர்க்கும் போது. ஆமென். எதை ஊட்டி வளர்க்கணும்? தேவ உணர்வை ஊட்டி வளர்க்கணும். நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. வேதத்தில் இன்னும் நிறைய உதாரணங்களை என்னால் காட்ட முடியும். யோசேப்பை குழிக்குள்ள போட்ட போது கூட ரூபன் வந்து என்ன பண்றான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவனுக்கு பயந்தபடியினால மற்ற சகோதரர்களுடைய எண்ணம் என்னவென்றால் யோசேப்பை கொன்றுவிட வேண்டும். ஆனால் யோசேப்பு மன்னிக்கணும், ரூபனுடைய எண்ணம் என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, யோசேப்பினுடைய இரத்தப்பழி வரக்கூடாது, அது பாவம் நினைச்சான், கொலை பாவம் நினைச்சான், தேவன் பார்க்கிறார் அப்படின்ற உணர்வுல
அவன் என்ன பண்ணான், எப்படியாவது யோசேப்பை காப்பாற்றணும் தான் முயற்சி பண்ணான். ஏன்னா ரூபன் தான் குடும்பத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறான் பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்போ அந்த பிள்ளைகளை, அந்த யோசேப்பை எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைச்சான். ஆனால் அந்த யோசேப்பினுடைய உயிர் போகாத அளவு காப்பாற்றிட்டான். யோசேப்பை விற்பதிலிருந்து ரூபனால என்ன பண்ண முடியலன்னா யோசேப்பை காப்பாற்ற முடியல. தேவ பயம் இந்த மன்னிக்கணும் ரூபனுக்குள்ள இருந்தபடினால யோசேப்பினுடைய மரணத்திலிருந்து யோசேப்பை ரூபன் காப்பாற்றினான். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். அப்ப கவனிங்க, வாட் இஸ் மை பாயிண்ட்? என்ன சொல்ல வரேன், நம்முடைய பிள்ளைகள் தேவ உணர்வு உள்ளவர்களாய் அவர்கள் வளரும் பொழுது அவங்க எந்த பாவ காரியங்களையும் இந்த உலகத்தின் அநித்தியமான காரியங்களையும் தெரிந்தெடுக்கவே மாட்டாங்க. அவர்களுடைய குணங்கள்ல அவர்கள் வளருவார்கள். அவர்களுக்குள்ள நல்ல குணங்கள் வளரும், அவர்களுக்குள்ள நல்ல சுபாவங்கள் வளரும். அல்லேலூயா. இந்த தேவ பயமும் தேவ உணர்வும் இல்லைன்ற பட்சத்தில் தான் அந்த பிள்ளைகள் போய் என்ன பண்ணுதுன்னா துணிகரமாக எல்லாவற்றையும் செய்கிறது. சரி, இன்னொரு காரியத்தை நான் சொல்லி நான் அடுத்த குறிப்புக்கு செல்ல நான் விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 51வது சங்கீதத்தின் 4வது வசனம். சங்கீதங்களின் புத்தகம் 51வது சங்கீதத்தின் 4வது வசனம். தாவீதுனுடைய ஒரு ஜெபம். தாவீது ஜெபிக்கிறான், தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உமது நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. சில வேளைகளில் இந்த வசனத்தை நான் அதன் பின்பதாக பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்ல, சில வேளைகளில் நம்முடைய பிள்ளைகள் தேவ பக்தி தேவ உணர்வுள்ளவர்களாய் இருந்தால் கூட அவர்கள் சில நேரத்தில் சில தவறான காரியங்களை செஞ்சிடலாம். செய்யறதுக்கும் வாய்ப்பு உண்டு, ஏது உண்டு. செஞ்சிட்டாங்க வச்சுக்கோங்களேன், அப்படி ஏதோ ஒரு தப்பான காரியத்தை செஞ்சிட்டாங்க, தேவ பயம் இருந்தோம் தேவ பக்தி இருந்தோம், ஏதோ ஒரு தவறான ஒரு காரியத்தை அவர்கள் செய்து விட்டனர். சரியா? இப்போ அந்த பிள்ளைகளுக்கு நீங்க கூப்பிட்டு அந்த பிள்ளைகளை உட்கார வச்சு அவர்கள் செய்த பாவத்தையும் தவறையும் சுட்டி காட்டும் பொழுது அவர்கள் தேவ பக்தி உள்ளவர்களாய் தேவ உணர்வு உள்ளவர்களாக இருக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? அவன் அந்த பாவத்தை அறிக்கையிட்டு தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு விட்டு விடுவான். அல்லேலூயா. அதுதான் அவனுடைய குணங்களில் ஏற்படுகிற மாற்றம். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இந்த தாவீதை குறித்து வாசிக்கிறோம். தாவீது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். ஊரியா என்கிற மனிதனுடைய மனைவியை தாவீது எடுத்துக்கொண்டான். ஊரியாவை கொன்றுவிட்டு ஊரியாவினுடைய மனைவியை தாவீது எடுத்துக்கொண்டான். இது யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சான். ஆனால் நாத்தான் தீர்க்கதரிசி வந்து தாவீதை எச்சரித்து உணர்த்தும் பொழுது தாவீது பாடுகிற ஒரு சங்கீதம் தான் இந்த 51வது சங்கீதம். தாவீது ஊரியாவை கொன்று, இதை யாருமே பாருங்க, தேவ உணர்வு உள்ளவன் தான், தேவ பக்தி உள்ளவன் தான், தேவ பயம் உள்ளவன் தான். ஆனா அவனுடைய ஆசையில என்ன பண்ணிட்டான்? சரீர ஆசை பாவம் பண்ணிட்டான். ஊரியாவை கொன்றுவிட்டு ஊரியாவுடைய மனைவியை எடுத்து இவன் தன்னுடையவள் ஆக்கி கொண்டான். ஆனா நினைச்சான் இதை யாரும் பார்க்கல, இதை அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கர்த்தர் பார்க்கிறார்ன்றத அவன் எப்படி அவன் அதை ஸ்கிப் பண்ணி போனான்? துணிகரமா பண்ணானா இல்ல அவனுடைய பாவ ஆசையில அவன் பண்ணிட்டானா என்பது எனக்கு தெரியல. ஆனா பண்ணிட்டான், ஆனா இந்த பாவத்தை பண்ணிட்டான். இப்போ நாத்தான் தீர்க்கதரிசி வந்து தாவீதை எச்சரித்து தாவீதினுடைய பாவத்தை உணர்த்தும் பொழுது தாவீதுக்கு அப்பதான் லைட் எரியுது, டிங்னு அடியுது லைட் எரியுது. தேவரீர் ஒருவருக்கு விரோதமாகவே நான் என்ன பண்ணேன்? பாவம் செய்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீ நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லி என்ன பண்றான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவ சமூகத்துல அவன் அழுது மனம் திரும்புகிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன், நல்லா அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க.
தேவ உணர்வுள்ளவர்களாய் அந்த பிள்ளைகளை நாம் வளர்த்து விட்டோமானால், ஒருவேளை அவன் தவறான காரியங்களை போய் செஞ்சுட்டு வந்தாலும் அதுலேயே நிற்க மாட்டான். அவனை நாம் அதாவது உணர்த்தி அந்த பிள்ளைக்கு நாம் போதிக்கும் பொழுது அந்த பிள்ளை அது மனம் கசந்து என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தன்னுடைய தவறை திருத்தி கொண்டு தேவனிடத்தில் மனம் திரும்பும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. காட் கான்சியஸ் ரொம்ப முக்கியங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த வயசுல தேவ பயத்தையும் தேவ உணர்வையும் தேவ பக்தியையும் ஊட்டி வளர்க்கணும். மோசேயினுடைய தாய் எப்படி மோசேக்கு தேவ உணர்வையும் தேவ பக்தியையும் ஊட்டி வளர்த்தாங்களோ, அதே போல அந்த பிள்ளைகளுக்கு தேவ பயத்தையும் தேவ பக்தியும் தேவ உணர்வையும் சொல்லுங்க ஊட்டி வளர்க்கணும். இல்லை அப்படின்னா அந்த பிள்ளைகள் தேவன் பார்க்கிறார், தேவனுக்கு பயப்படணும், தேவனை கனப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாதவர்களாய் அந்த பிள்ளைகள் வளருவார்களே ஆனால், எழுதி வச்சுக்கோங்க, அந்த பிள்ளைகள் துன்மார்க்கர்களாக தான் வளரும். அந்த பிள்ளை எல்லாம் பாவத்தையும் நியாயப்படுத்தும். துன்மார்க்கம்னா என்ன? 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்ததுனால ஒருத்தர் நல்லவன் ஆகிட முடியுமா? கிடையாது. அந்த மனிதனுடைய குணங்களில் துன்மார்க்கமான காரியங்கள் ஆளுகை செய்து அந்த மனிதன் இந்த பக்கம் நல்லது செய்து இந்த பக்கம் கெட்டது பண்ணி துன்மார்க்கமான காரியங்கள் செய்வானே ஆனால் அவன் துன்மார்க்கம்தான். இவன் செய்கிற நல்ல காரியம் அவனை நீதிமானா மாத்தாது. கவனிங்க, இந்த காலை வேளையில நம்முடைய பிள்ளைகள் அவர்களுடைய குணங்களில் மாற்றங்கள் வரணும்னா நாம் அவர்களுக்கு தேவ உணர்வை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். எதை சொல்லி கொடுத்து வளர்க்கணும்? சொல்லுங்க, எதை சொல்லி கொடுத்து வளர்க்கணும்? தேவ உணர்வை. சில குடும்பத்தில எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கசப்பையும் வைராக்கியத்தையும் விரோதத்தையும் சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்க. கசப்பையும் வைராக்கியத்தையும் விரோதத்தையும் சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா வளர்ப்பார்கள். அந்த பிள்ளைகள் வளர்ந்த உடனே கசப்பாக தான் நடந்துக்கும். அந்த பிள்ளைகள் வளர்ந்த உடனே விரோதிக்கிறவர்களாய் தான் மாறும். அந்த பிள்ளைகள் வளர்ந்த உடனே அந்த பிள்ளைகள் துன்மார்க்கர்களாக தான் மாறும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. கரெக்டாக நான் சொல்கிறது சொல்லுங்க. அடுப்பில் பாலை வச்சிட்டீங்க, நீங்கள் டீ தூள் போட்டால் டீ வரும், காஃபி தூள் போட்டால் காஃபி வரும், போன்விட்டா போட்டால் போன்விட்டா, மால்டோவா போட்டால் மால்டோவா, பூஸ்ட் போட்டால் சொல்லுங்க பூஸ்ட். நீங்கள் என்ன போடுறீங்களோ அதுதான் அந்த பிள்ளைகள் வளர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா கனி கொடுப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த வயதில் அந்த பிள்ளைகளுக்கு தேவ உணர்வை நாம் சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். 2வது, குடும்ப உணர்வுல பயிற்றுவியுங்கள். ட்ரெயின் தெம் இன் ஃபேமிலி கான்ஷியஸ். 2வது குறிப்பு. முதல் குறிப்பு ட்ரெயின் தெம் இன் காட்ஸ் கான்ஷியஸ். ஆமென். தேவ உணர்வில் பயிற்றுவியுங்கள். 2வது, குடும்ப உணர்வில் பயிற்றுவியுங்கள். ஃபேமிலி கான்ஷியஸ். அந்த பிள்ளைகளுக்குள்ள நல்ல குணங்கள் வளர வேண்டுமானால், அந்த பிள்ளைகளுக்குள்ள நல்ல குணங்கள் வளர வேண்டுமானால், அல்லது குணம் அதாவது அடங்காத பிள்ளைகளாக இருப்பார்களானால் கூட இந்த 2 பிரசங்கத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு கவர் ஆகிடும். சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இவைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்ய பிரயாசப்படுவீர்களானால் ஒரு பெற்றோராக கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபை தருவாராக. ஆமென். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரத்தின் 8வது வசனம். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். வேகமாக எடுத்து வாசிங்க. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலிக்கிறவனும் அவ்விசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது அவர் சொல்லுகிறார், ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை விசாரியாதவனாய் இருக்கும் பொழுது அந்த மனிதன்
விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியை விட கெட்டவனாயிருப்பான் என்று பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த வசனம் எதை வலியுறுத்துது? ஒரு மனிதன், ஒரு கிறிஸ்தவன் எப்படிப்பட்ட உணர்வுடையவனாக இருக்க வேண்டுமானால், தேவன் தனக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்தை குறித்ததான உணர்வு, அந்த குடும்பத்தை குறித்ததான கரிசனையும் அக்கறையும் உடைய ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். ஆமென். இன்னைக்கு ஒரு சில கிறிஸ்தவர்கள் எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அவங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறேன், இதை பண்ணுகிறேன், அதை பண்ணுகிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் குடும்பத்தை குறித்து அவர்களுக்கு எந்த ஒரு கரிசனையும் இருக்காது. குடும்பத்தை குறித்து எந்த ஒரு கரிசனையும் இருக்காது. மனைவி என்ன பண்ணுறாங்க, கணவன் என்ன பண்ணுறாரு, சரீரங்களில் ஐயோ கணவன் பலவீனமாக இருக்கிறாரு, மனைவி பலவீனமாக இருக்கிறாங்களே, என்னுடைய பிள்ளைகளுடைய நிலைமை என்ன, இது எல்லாத்தையுமே கவனிக்காம சிலர்லாம் இருப்பாங்க. அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு சாப்பாடு, தூக்கம், இது ஒரு கேட்டகரி. சாப்பாடு சொல்லுங்க, நல்லா சாப்பிட்டுடணும், சொல்லுங்க, 3 வேளை நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கணும், இது ஒரு கேட்டகரி. கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனைவிக்கு ஏதாவது ஒரு ஆச்சுனாலும் கவலை கிடையாது, நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கணும். கணவனுக்கு எது ஆச்சுனாலும் பிரச்சனை கிடையாது, கணவன் எங்கே போனாலும் இவங்களுக்கு கவலை கிடையாது. மனைவிக்கு என்ன ஆனாலும் இவங்களுக்கு கவலை கிடையாது. நல்லா 3 வேளை சாப்பாடு இருந்தால், அதுலேயும் கறிமீன் சாப்பாடு இருந்துடணும், நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியாக ஃபேனையோ இல்லை ஏசியோ போட்டு தூங்குவாங்க. இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி இருக்கிறாங்க. இவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, மனைவியாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி 2 பேருக்கும் பொருந்தும் இது. இவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய குடும்பத்தில் அதிகமான கவனம் செலுத்த மாட்டாங்க. நண்பர்கள், வெளியில் இருக்கிற நண்பர்களோடு கூட சேர்ந்து எப்பொழுதுமே வேலைக்கு போனாங்க இல்லை வந்தா நண்பர்கள் கூட சேர்ந்து சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. வீட்டில் அரிசி இருக்கா, பருப்பு இருக்கா, குடும்பத்தில் என்ன இருக்குதா, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், இந்த உணர்வுலாம் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. அவங்களுடைய எண்ணம் என்னன்னா, சின்ன பிள்ளை மாதிரி பேட்டை தூக்கி விளையாடுறதுக்கு ஓடிடுவாங்க, சின்ன பிள்ளைகள் மாதிரி ரோட்டில் நின்று பேசுவாங்க, வாலிப பிள்ளைகள் மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா பல மணி நேரம் நண்பர்கள் கூட சேர்ந்து தேவையற்ற இடங்களில் உட்கார்ந்து கதை பேசிக்கொண்டு அரட்டை எடுத்து கொண்டு இருப்பாங்க. வீட்டில் ஒரு ஃபேன் ஓடாது, வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆகிருக்கும், வீட்டில் ஒரு டிவி ஓடாமல் இருக்கும், வீட்டில் ஒரு வாஷிங் மிஷின் ஒர்க் பண்ணாமல் இருக்கும், பாத்ரூமில் லைட் எரியாமல் இருக்கும். இவைகள் எல்லாம் குறித்து அவங்களுக்கு கவலையே இருக்காது. இவங்களுடைய எண்ணமே ஏக்கமே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுடணும், 3 வேளை சாப்பிட்டுடணும், போயிட்டு நண்பர்களோடு கூட சேர்ந்து ஊர் சுற்ற வேண்டும். இது ஒரு கேட்டகரி. கவனிக்கிறீங்களா தம்பிங்களா, வாலிப தம்பிங்களாம் கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். வரலையே, ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, சில பெற்றோர்கள், இன்னும் ஒரு சில பெற்றோர்கள் இருக்கிறாங்க. இவங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது குடும்பத்தை குறித்துதான அக்கறையும் கரிசனையும் உணர்வும் இருக்காது. ஆனால் ஏதாவது போதை பொருளுக்கு இவர்கள் அடிமையாக இருப்பாங்க. இவர்களுக்கு தேவை என்னன்னா, எப்படியாவது அன்னைக்கு தண்ணி அடிக்கிறதுக்கு காசு, அன்னைக்கு தண்ணியை போடுறதுக்கு காசு தேவை. அன்னைக்கு அந்த தண்ணியை போடுறதுக்கு காசு கிடைச்சிருச்சுன்னா அவர்களுக்கு போதும், அது போதும் அவர்களுக்கு, அவ்வளோதான். குடும்பத்தில் சாப்பாடு இருக்கா, அரிசி பருப்பு இருக்கா, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனாங்களா, அதெல்லாம் அவங்களுடைய கரிசனையே கிடையாது. அவங்களுக்கு தேவை என்னன்னா, இன்னைக்கு நான் சாராயம் குடிக்கணும், இன்னைக்கு நான் சாராயம் குடிக்கணும். சிலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிகரெட்டுக்கு அடிமையாக இருப்பாங்க. எல்லாமே சாராயமாக இருந்தாலும் சரி, சிகரெட்டாக இருந்தாலும் சரி, இவங்களுடைய நோக்கமே கரிசனையே அதில் தான் இருக்கும். பொழுது வெடிஞ்சா, பொழுது போனால் எத்தனை பீடி பிடிக்கலாம், எங்கே யார் சாராயம் வாங்கி கொடுப்பாங்க, யார் கூட சேர்ந்து சாராயம் குடிக்கலாம், அவங்கள கூப்பிடலாமா இவங்கள கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவர்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா குடும்ப அக்கறையே இருக்காது, குடும்ப அக்கறையே இருக்காது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிள்ளைகளுக்கு குடும்பத்தை குறித்து தான ஒரு உணர்வு வரணும்.
கரிசனம் வரணும், அக்கறை வரணும் அப்படின்னா பெற்றோர்கள் முதல்ல குடும்பத்தை குறித்ததாய் கரிசனை உள்ளவர்களாய் அக்கறை உள்ளவர்களாய் நடக்க வேண்டும். அல்லேலூயா. பெற்றோர்களுக்கு, ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் குடும்பத்தை குறித்ததான, குடும்பத்தில் இருக்கிற பணத்தை குறித்ததான, வீட்டை குறித்ததான, எதிர்காலத்தை குறித்ததான, மளிகை சாமான குறித்ததான பொறுப்போ அக்கறையோ இல்லாமல் இவர்கள் இருக்கும்போது அந்த பிள்ளைகள் எப்படி வளருவாங்க? பொறுப்பாக வளருவாங்களா? எப்படி பொறுப்பாக வளர முடியும்? குடும்பத்தில் நம்ம தான் எதையுமே என்ன பண்ணலையே, ஒரு 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 உதாரணம், ஒரு முன் உதாரணத்தை நம்ம செட் பண்ணலையே, ரொம்ப ரேர். அப்போ என்ன சொல்ல வரேன், நல்லா கவனிங்க. நம்முடைய குடும்பத்தில் பெற்றோர்கள் பொறுப்புள்ளவர்களாய் முதல்ல இருக்கணும். ஆமென். சத்தமா சொல்லுங்க. இந்த இந்த காரியம்தான் நல்லா நீங்கள் கவனிப்பீங்கன்னா நம்முடைய பிள்ளைகளை குடும்ப உணர்வுள்ளவர்களாய் மாற்றுகிறது. அந்த பிள்ளைகளுக்கு குடும்ப உணர்வை சொல்லிக் கொடுத்து வளங்க. ஆமென். குடும்பத்தை குறித்தான முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுத்து வளங்க. அந்த பிள்ளைகள் ஒரு வயது வந்தவன நினச்சிக்கும், நண்பர்கள் தான் உலகம் அப்படின்னு நினச்சிக்கும். அந்த பிள்ளைகள் ஒரு வயது வந்த பின்பு நண்பர்கள் தான் உலகம் அப்படி என்று அந்த பிள்ளைகள் நினைத்து கொள்ளும். ஆனால் நண்பர்கள் மட்டுமே உலகம் அல்ல, குடும்பத்தினுடைய முக்கியத்துவத்தை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். நண்பர்கள் எது வரைக்கும் வருவாங்க அப்படின்னா, நம்மோடு கூட சேர்ந்து ஊர் சுற்றுவதற்கு நண்பர்கள் வருவாங்க. நம்ம வீட்டில் நல்ல காரியங்கள் அல்லது கெட்ட காரியங்கள் நடக்கும் பொழுது உதவிக்காக நண்பர்கள் வருவார்கள். ஆனால் காலம் முழுவதுமே நண்பர்கள் நம்மளோடு கூட என்ன பண்ண போகிறது இல்லைன்னா இருக்க போகிறது இல்லை. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு திருப்பமும் ஒவ்வொரு மாற்றமும் வரும்பொழுது அவருடைய வாழ்க்கையை பார்த்து அவர்கள் பிரிந்து போவார்கள். அப்போ நிறைய பிள்ளைங்க இன்றைக்கி என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. நான் சொல்லட்டுமா, எனக்கு இல்லாத ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. நான் படிக்காத படிப்பே கிடையாது. நிறைய இடத்துல படிச்சுட்டு நான் காலேஜ் போயிருக்கிறேன், ஐடிஐ போயிருக்கிறேன், கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிருக்கிறேன், மியூசிக் கிளாஸ் போயிருக்கிறேன், பைபிள் காலேஜ் போயிருக்கிறேன், இன்னும் ஒரு சில கிளாஸஸ்லாம் கூட போயிருக்கிறேன். டக்குன்னு என்னால் ஞாபகப்படுத்த முடியல பாருங்கள். சர்டிஃபிகேட்லாம் கூச்சி வச்சுருக்கிறேன். நிறைய கிளாஸஸ்லாம் போயிருக்கிறேன். போன இடத்துல எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு. என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைங்க, வாலிப தங்கச்சிங்களாம் இருக்கிறீங்க, வாலிப பிள்ளைங்களாம் இருக்கிறீங்க, எழுதி வச்சுக்கோ. காலேஜில் படிக்கிற நண்பர்கள் 4 வருஷம், அதிகபட்சம் கொஞ்ச நாள் வாழ்க்கையில் உன்னோடு கூட வருவார்கள். ஆனால் உனக்கு முடிவு வரைக்கும் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் ஒரு 10 நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கிறீங்க அப்படின்னும் போது 10 நாளும் நண்பர்கள் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு பாடு எடுக்க போகிறதில்ல. உன்னுடைய தகப்பனோ உன்னுடைய தாயோ தான் உனக்கு உதவி செய்ய போகிறாங்க. இல்லை உன்னுடைய தேவைக்கான எல்லா விதமான பணத்தையும் ஃபீஸ் கட்டுறதுக்காக இருந்தாலும் சரி, அல்லது வேற எந்த செலவுக்காக இருந்தாலும் சரி, நண்பர்கள் உனக்கு கொடுக்க போகிறதில்ல. தகப்பனோ தாயோ தான் என்ன பண்ண போகிறாங்கன்னா சந்திக்க போகிறாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ கவனிங்க, பிள்ளைகளுக்கு இந்த குடும்ப உணர்வை சொல்லி வளருங்க. தகப்பனுடைய முக்கியத்துவத்தை, தாயினுடைய முக்கியத்துவத்தை, குடும்பத்தினுடைய முக்கியத்துவத்தை என்ன பண்ணுங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. குடும்பத்தினுடைய ஃபேமிலி டியூட்டிஸ், குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேலைகளை என்ன, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புகள் என்ன என்பதை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த பிள்ளைகளை குடும்ப பொறுப்புள்ளவர்களாய் வளர்த்து விடுங்கள். நீங்கள் அந்த பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன சொல்லுங்க. அந்த பிள்ளைகளோடு கூட பேசுங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற தேவைகளை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. அந்த பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் இவ்வளோ தேவை இருக்குதுப்பா, இவ்வளோ பண தேவை இருக்குது, நமக்கு இன்னும் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இவ்வளோ காரியம் நம்முடைய குடும்பத்தில் நாம் செய்ய வேண்டியது, சீர்படுத்த வேண்டியது, இவைகள் எல்லாம் இருக்கிறது. அப்பா இவைகளெல்லாம் வைத்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாரு, அம்மா இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உன்னுடைய உதவி தேவை, உன்னுடைய பிரயாசம் தேவை. பிள்ளைகளுக்கு இதெல்லாம் என்ன பண்ணணும்னா நீங்கள் சொல்லி வளர்க்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் என் கஷ்டம் என்னோட போட்டோம் பிரதர், நான் எதுவும் என் பிள்ளைங்களுக்கு சொல்ல வேணாம். உங்கள் கஷ்டத்தை தூக்கி உங்கள் பிள்ளைங்க மேலே வைங்கன்னு நான் பிரசங்கம் பண்ணவே இல்லை. உங்களுடைய கஷ்டத்தை நீங்கள் பிள்ளைங்க மேலே வச்சிங்கன்னா நீங்கள் அவங்கள ஆசீர்வாதத்தின் பாதையில் நடத்தலை, நீங்கள் அவர்களை என்ன பண்ணுறீங்கன்னா இன்னும் அவனை ப்ரெஷர் பண்ணுறீங்க. அவனுக்கு அவன் கஷ்டம் இருக்கும், புரியுதா? அவனுக்கே ஒரு கஷ்டம் இருக்கும். நீங்கள் உங்கள் கஷ்டத்தை தூக்கி அவன் மேலே வச்சிங்கன்னா அவனுடைய கஷ்டம் டபுள் மடங்காயிடுது. உங்கள் கஷ்டத்தை நீங்கள் தான் சுமக்கணும், அவனுடைய கஷ்டத்தை அவன் தான் சுமப்பான். நான் என்ன சொல்ல வரேன், இந்த காலை வேளையில் அந்த பிள்ளைகள் வளரும் பொழுது
குடும்பத்தை குறித்ததான கரிசனை, அக்கறை உள்ளவர்களாய் அந்த பிள்ளைகளை நீங்கள் மாற்ற வேண்டுமானால் உங்கள் குடும்ப பொறுப்புகளை சரியாய் பயன்படுத்துங்கள். ஆமென், அல்லேலூயா. அந்த பிள்ளைகளுக்கு குடும்ப பொறுப்புகளை சொல்லிக் கொடுங்க. அந்த பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் இருக்கிற தேவைகளை குறித்து விரிவாய் சொல்லுங்க. அந்த குடும்பத்தை குறித்தான சூழ்நிலையை குறித்து அந்த பிள்ளைகளை என்ன பண்ணுங்கன்னா புரிந்து கொள்ள வையுங்கள். புரிந்து கொள்ள வையுங்க. அப்போ அந்த பிள்ளை என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எந்த ஒரு பிள்ளை குடும்ப உணர்வு உள்ளவனாய், குடும்ப கான்ஷியஸ், ஃபேமிலி கான்ஷியஸில் ஒரு பிள்ளை வளர்ந்ததுன்னா, நல்லா கவனிங்க, அந்த பிள்ளைக்குள்ள நல்ல குணங்கள் வளரும். அவன் குணசாலியான ஒரு மனிதனாய் வளருவான். ஆமென், அல்லேலூயா. ஒரு குணசாலியான ஒரு ஸ்திரீயாக, ஒரு குணசாலியான ஒரு வாலிப பிள்ளையாக நம்முடைய பிள்ளைகள் வளர வேண்டுமானால் முதல்ல அந்த பிள்ளைகளுக்கு ஃபேமிலி கான்ஷியஸ் சொல்லிக் கொடுங்க. மன்னிக்கணும், காட் கான்ஷியஸ் சொல்லிக் கொடுங்க. ரெண்டாவது, ஃபேமிலி கான்ஷியஸ் என்ன பண்ணுங்கன்னா சொல்லிக் கொடுங்க. நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க. யாக்கோபுக்கு இந்த ஃபேமிலி கான்ஷியஸ் இருந்தது. அதனால தான் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 30வது அதிகாரத்தின் 30வது வசனம் டக்குன்னு எடுத்து வாசிக்கணும். ஆதியாகமம் 30 டக்குன்னு எடுத்து வாசிங்களேன். லாபானை பார்த்து யாக்கோபு சொல்லுகிறான், நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம்தான். ஆமென், ஹல்லேலூயா. யாக்கோபு கேட்கிறான், லாபான் தன்னுடைய மாமாவை பார்த்து, நான் வருவதற்கு முன்னாடி உங்களுக்கு கொஞ்சமாக தான் இருந்தது, நான் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பெருக்கம் வந்துருச்சு, நான் நிறையா உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்துட்டேன், இனிமே என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய குடும்பத்துக்கு நான் எப்போ சம்பாதிப்பது? யாக்கோபுக்கு இந்த ஃபேமிலி கான்ஷியஸ் இருந்தது. அல்லேலூயா. குடும்பத்தை குறித்தது ஒரு உணர்வு, ஒரு அக்கறை, ஒரு கவலை இருந்ததின் நிமித்தம் இந்த யாக்கோபு தன்னுடைய மாமாவனிடத்தில் நேரம் வந்தபொழுது சரியான கேள்வி கேட்டு தனக்கு வர வேண்டிய பாகத்தை யாக்கோபு வாங்குகிறான். நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். குடும்ப உணர்வு எல்லா பிள்ளைகளுக்கும் இருக்கணுங்க. நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும், நீங்கள் தான் அதை சொல்லிக் கொடுக்கணும். ஆமென், அல்லேலூயா. நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. நான் எல்லாம் படிக்கும் பொழுது எங்களுடைய குடும்பத்தில் பலவிதமான பண நெருக்கடியின் சூழ்நிலையில் நாங்கள் போனோம். நாம் படித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அதிகமான பண நெருக்கத்தின் மத்தியில் நாங்கள் வாழ்ந்தோம். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இன்றைக்கு வரைக்கும் கூட சில நேரத்தில் எங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் கேட்பேன். என்ன கேட்பேன்னா, நான் படிச்சுட்டு இருந்த காலத்தில் அன்றைக்கி கீபோர்ட் கிளாஸ் போனோம் அப்படின்னா அன்றைக்கி ஒரு நாளைக்கு 10 ரூபா ஃபீஸ், ஒரு நாளைக்கு 10 ரூபா ஃபீஸு. அன்றைக்கி நம்ம போயிட்டு இன்றைக்கி கீபோர்ட் கிளாஸ்க்கு போனோம்னா 10 ரூபா எடுத்துகிட்டு போயிடலாம். 10 ரூபா எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே அந்த கவுண்டரில் ஒரு மியூசிக் அகாடமி இருக்குது. அந்த மியூசிக் அகாடமியில் 10 ரூபா கட்டிட்டோம்னா அன்றைக்கி கிளாஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு எடுப்பாங்க. அந்த மாதிரி அப்போ நான் கேட்பேன், எனக்கு 10 ரூபா கொடுங்க, நான் போய் கீபோர்ட் கற்றுக்கணும். எனக்கு 10 ரூபா கொடுங்க, நான் போயிட்டு என்ன பண்ணுறேன். அப்போ பாருங்கள், ஊழியம் பெரிய ஊழியம் கிடையாது. அப்போ கீபோர்டே கிடையாது சர்ச்சில். வீட்டுக்கு மாடி மேலே தான் ஆராதனை நடத்திட்டு இருந்தோம். பழைய சர்ச்சு கூட அப்போ கிடையாது. அந்த காலகட்டத்திலேயே எனக்கு 10 ரூபா கொடுங்க, நான் போய் என்ன பண்ணுறேன், கீபோர்டு கற்றுக்கிறேன். 10 ரூபா கட்டினா எனக்கு கீபோர்டு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ எனக்கு கொடுக்கல. இப்போது நான் சில நேரத்தில் எங்கள் அப்பா கிட்ட பேசும்போது சொல்லுவேன், என்னை 10 ரூபா கொடுத்து கீபோர்ட் கிளாஸ் அனுப்புனியா நீ அப்படின்னு நான் கேட்பேன். அப்போ அவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார், அன்றைக்கி அவ்வளோ கஷ்டம்டா நமக்கு, 10 ரூபா கொடுத்து உன்னை கீபோர்ட் கிளாஸ்க்கு அனுப்ப முடியாத அளவுக்கு நம்முடைய குடும்பம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நான் படித்து கொண்டிருந்த காலகட்டத்திலையும் பண ரீதியாக நாங்கள் கஷ்டப்பட்ட குடும்பம் தான். ஆனால் கவனிங்க, நான் படிக்கிறதுக்கு போகும்போதெல்லாம் எங்கள் அப்பா அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு என் கையில் கொடுக்கும்போது, கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டுறேன்டா, நல்லா படி, கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டுறோம், நல்லா படி அப்படின்னு சொல்லி நான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு கூட நான் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கல. நான் ஒரு ப்ரைவேட் ஸ்டூடெண்ட் தான். ஒரு டியூஷன் சென்டர் போயிட்டு அங்கே படித்து தான் என்ன பண்ணணும்னா எடுத்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 902 மார்க் எடுத்தேன். 4 மாதம் தான் படித்தேன். 4 மாதத்தில் +2 படித்து எக்ஸாம் எழுதி 902 மார்க் வாங்கின ஒரு ஆள் இந்த உலகத்தில் இருப்பான்னா அது நான் தான்.
ஆமென். அல்லேலூயா. எனக்குள்ள அன்னைக்கு எங்கள் அப்பா எனக்கு கட்டின ஃபீஸ் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஞாபகம். எவ்வளோ திரும்ப கட்டினார்? 6000 ரூபாய் கட்டினார். 2009 நினைக்கிறேன். 2009 10 அந்த டைம் தான். 2009 10 அந்த பீரியடில் 6000 ரூபாய் அன்றைக்கி பெரிய அமௌண்ட்டு, ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. அன்றைக்கி இருந்த அந்த சூழ்நிலையில் அவ்வளோ பெரிய அமௌண்ட் அவங்க கட்டினது பெரிய விஷயம். அதை நினச்சி யோசித்து ஜோம் பண்ணி அழுது படிப்பேன். ஆண்டவரே நான் பாஸ் பண்ணிடணும். நான் கேட்டது ஆண்டவரே நான் பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு தான் என்ன பண்ணேன். எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டுறாரு, நான் ஃபெயில் ஆகிடக்கூடாது ஆண்டவரே, அப்படி தான் ஜோம் பண்ணி படித்தேன். ஆனால் நான் பாஸ் பண்ண அதிகமான மதிப்பெண்கள் எடுத்து பாஸ் பண்ணுறதுக்கே கர்த்தர் கிருபை செய்தான். எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு குடும்பத்தை குறித்துதான உணர்வையும் கரிசனையும் சொல்லி நீங்கள் வளர்க்கும் பொழுது அந்த பிள்ளைகள் பொறுப்புள்ளவர்களாய், அந்த பிள்ளைகள் நல்ல குணமுள்ளவர்களாய் வளருவாங்க. அல்லேலூயா. குடும்பத்தில் இருக்கிற அன்பை குறித்து சொல்லி கொடுத்து வளங்க. குடும்பம் சமாதானமாக இருக்கணும். டேய் நம்ம அப்பா தானே, நம்ம அம்மா தானே, சொல்லி கொடுத்து வளங்க. அப்பா தானே ஏதோ கோவப்பட்டுட்டாரு, அம்மா தானே கோவப்பட்டாங்க, வேற யார் உன் மேலே கோவப்படுவாங்க? ஒற்றுமையாக இருக்கணும், சொல்லி கொடுங்க. குடும்பத்தில் சமாதானமாக இருக்கணும், சொல்லி கொடுங்க. ஆமென். கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவர் மன்னிங்கள் என்று சொல்லுகிறது. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு மன்னிக்க சொல்லிக் கொடுங்க. நீங்கள் அந்த பிள்ளைகளை மன்னிங்க. அந்த பிள்ளைகளுக்கு மன்னிப்பை சொல்லிக் கொடுங்க. டேய் அப்பா தானேப்பா மன்னிச்சிருப்பான், அம்மா தானே மன்னிச்சிரு, எங்க விடுங்க, நம்ம பிள்ளை தானே, மன்னிங்க, அந்த பிள்ளையை மன்னிச்சு செய்யுங்க. மன்னிப்பு சொல்லிக் கொடுங்க அந்த பிள்ளைகளுக்கு. குடும்பத்தில் தான் அந்த பிள்ளைகள் இவைகள் எல்லாம் அதிகமாய் கற்றுக்கொள்வார்கள். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சகோதரர்களே, சகோதர சகோதரிகளை குறித்துதான பாசத்தையும் அன்பையும் சொல்லிக் கொடுங்க. இன்னைக்கு நிறைய வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க 2-3 பிள்ளைங்கள் பெற்றெடுத்த வீடுகளில் அவர்கள் நீங்கள் பாருங்கள், நிறைய குடும்பங்கள், எல்லா குடும்பத்திலையும் நான் சொல்ல, நீங்கள் எப்பவுமே என்னுடைய பிரசங்கத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் நான் பொதுவாக பேச முடியாது. ஒரு சில குடும்பங்களில், நிறைய குடும்பங்களில், ஒரு சிலர் பலர் அப்படின்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும். நிறைய குடும்பங்களில் நீங்கள் பாருங்கள், அந்த பிள்ளைங்க சின்ன வயசில் இருக்கும்போது அண்ணன் தம்பிங்களோடு கூட சந்தோஷமாக வளரும். ஆனால் பெரியவங்களாக வளர்ந்துட்டதுக்கப்புறம் அண்ணனுக்கும் தம்பிக்கும் மற்ற சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு கான்டாக்டே இருக்காது. எல்லாம் எலியும் பூனையுமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே அந்த பிள்ளைகளுக்கு அதனுடைய வேல்யூ சொல்லி கொடுங்க. சிப்ளிங் ஹார்மனி அப்படின்னா உடன் பிறந்தவர்களோடு கூட சமாதானமாக இருப்பதை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்கள். ஆமேன். எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என்னுடைய குடும்பம், என்னுடைய அக்கா, என்னுடைய தங்கச்சி, என்னுடைய அண்ணன், என்னுடைய தம்பி, இவைகள் எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு அந்த உணர்வு வருமானால் அந்த பிள்ளைகளுக்கு அன்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எங்கள் அப்பாங்க, எங்கள் அப்பா மேலே நான் அன்பு காட்டுறேன், எங்கள் அம்மா மேலே அன்பு காட்டுறேன், என் பிள்ளைகள் மேலே அன்பு காட்டுறேன், அன்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சமாதானம் பண்ணுகிற குணம் ஆட்டோமேட்டிக்காக அங்கே கிரியை செய்யும். பொறுமையும் சகிப்பும் ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன பண்ணுன்னா கிரியை செய்யும். மன்னிக்கிற குணம் அங்கே வெளிப்படும். இதெல்லாம் எங்கே சொல்லிக் கொடுக்கணும் அந்த பிள்ளைகளுக்கு? குடும்பத்தில் குடும்பத்தை குறித்தான உணர்வுள்ளவர்களாக அந்த பிள்ளைகளை வளருங்கள். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அல்லேலூயா. ஆனால் குடும்ப உணர்வு இல்லாதம அந்த பிள்ளைங்களை நம்ம வளர்க்கும் போது தான் அந்த பிள்ளைங்க என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர்கள் வளர்ந்த பின்பதாக கூட அந்த பிள்ளைகளுக்கு பாருங்கள், அப்பா படுற கஷ்டம் புரிய மாட்டேங்குது, அம்மா படுற கஷ்டம் புரிய மாட்டேங்குது. அந்த குடும்பத்தில் நடக்கிற சில கடினமான பாதைகள் அந்த குடும்பம் போகும்போதெல்லாம் சில பிள்ளைங்கள்லாம் பார்க்குறோம், ரொம்ப சாதாரணமாக என்ன பண்ணுறாங்கன்னா அவர்கள் அதை எடுத்துக்கிறாங்க. இருந்தால் இருக்கட்டும், செத்தா சாகட்டும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிறாங்க பாருங்கள். காரணம் என்ன? அந்த பிள்ளைகளுக்கு குடும்ப உணர்வு இல்லை. நான் சொல்கிறேன், இன்றைக்கி சபையில் நிறைய பேர் சின்ன பிள்ளையை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஓரளவுக்கு வளர்ந்த பிள்ளைகள் கூட இருக்கிறாங்க. நான் 5 வாரமாக கத்திக்கிட்டு இருக்கிறேன், 6வது வாரமாக இன்றைக்கி நான் கத்துறேன். தொடர்ந்து அடுத்த 1 மாதமும் நான் இதை தான் கத்திக்கிட்டு இருக்கிற போகிறேன். எனக்கு இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாக இருக்குது. உண்மையிலே இந்த வார்த்தைகளில் நான் நிறைய விஷயம் கற்றுக்கிறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைய எப்படியாவது இந்த உலகத்திலே எனக்கு இருக்கிற பெரிய லட்சியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிள்ளையை எப்படியாவது வளர்த்து ஊழியத்தில் அவனை கர்த்தருக்காக ஒப்புவித்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் என்னுடைய கடமை முடிஞ்சிருச்சு. ஆமேன். என்னுடைய குடும்பத்தை குறித்தான கடமை, பெரிய கடமை எனக்கு அதுதான். அந்த பிள்ளையை வளர்த்து கர்த்தர் கையில் என்ன பண்ணணும்னா ஒப்பு கொடுத்துடணும். ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவ மனுஷர் தான் சொன்னார் பாருங்க, பாஸ்டர் தாமஸ் ராஜ் அவர்கள் மரிப்பதற்கு முன்பாக அவர் பேசின ஒரு வீடியோவில் அவர் அழகாக பேசுகிறார். அவருக்கு இருந்த தன்னுடைய பிள்ளைகளையெல்லாம் ஊழியத்துக்காக ஆயத்தப்படுத்தி நான் கொடுத்துட்டேன், அதுதான் எனக்கு பெரிய ஒரு லட்சியமாக, பெரிய ஒரு காரியமாக நான் பார்க்கிறேன் என்று சொன்னார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னுடைய வாஞ்சியம் தான், என் பிள்ளைங்க
என்னுடைய பிள்ளை சத்தியத்தில் நடக்கணும், கர்த்தருக்காக அந்த பிள்ளையை ஒப்பு கொடுத்து வளர்த்து ஆளாக்கி என்ன பண்ணணும், நிறுத்திடணும். ஆமென். அந்த எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த வார்த்தைகளை நான் படித்து ஆயத்தப்படுத்தும் போது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. இங்கே நிறையா பேர் உங்களுடைய பிள்ளைகளை வச்சுருக்கிறீங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான வார்த்தைகளை கடந்த 5 வாரமாக நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஆமென், ஆமென், அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் என்ன ஒரு கசப்பான ஒரு நிதர்சனமான உண்மை என்னன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு அதில் அக்கறையே இல்லை. நீங்கள் தப்பாக எடுத்துக்கக்கூடாது, என்ன நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. சபையில் இருக்கிற பாதி பேருக்கு அந்த பிள்ளைகளை குறித்து தான் அக்கறையே கிடையாது. ஆமாம், நிஜமாக நான் சொல்கிறேன். அப்படிப்பட்டவர்களாக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இருக்கிறோம் நம்முடைய சபையில் நிறைய பேர். நான் சொல்கிறேன் பாருங்கள், உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கரெக்டான விதத்தில் வளர்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, 5 வாரமாக நான் கத்திக்கிட்டு இருக்கிறேன். போன வாரத்தில் கூட நானும் எங்கள் அப்பாவும் பிரசங்கம் முடிச்சுட்டு போகும்போது என்னுடைய தகப்பனார் என் இடத்துல சொன்னார், ரொம்ப அருமையான பிரசங்கம் போன வாரம், ரொம்ப அருமையான பிரசங்கம், பயங்கரமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் ஜனங்களுக்கு தான் நிறைய பேர் அப்படியே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, சம்மந்தமே இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க, என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வர்றதே இல்லை பாருங்கள். நிறைய பேர் எவ்வளோ அற்புதமான ஒரு தலைப்பை பேசிகிட்டு உங்களுக்கு யாருமே இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. சும்மா ஏதாவது நீ நல்லா இருப்பீங்க, இப்படி ஆகும் அப்படி ஆகும்னு என்ன ஒரு பிரசங்கத்தை பண்ணி அனுப்பிடுவாங்க. அப்படி பண்ணுறதுனால ஆசீர்வாதமும் கிருபையும் பெருகிடுமான்னா, வேதம் சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆமென், அல்லேலூயா. அதனால் நிறையா பேருக்கு நான் உங்களை கேட்டுக்கிறேன், உங்களுக்கு உண்மையிலே உங்களுடைய பிள்ளைகளை நல்ல பாதையில் வளர்க்கணும்னு அக்கறை இருந்ததுன்னா, இதுக்கு முன்னாடி நான் பண்ண 5 பிரசங்கத்தை யாராவது கேட்காம இருந்தீங்கன்னா போய் கேளுங்க. போய் கேட்டுட்டு உங்களை நீங்கள் முதல்ல மாற்றிக்கணும். நீங்கள் மாற்றாத வரைக்கும் நான் சொல்கிறேன் பாருங்கள், உங்களுடைய பிள்ளைகள் அவர்கள் சரியான விதத்தில் வளர மாட்டாங்க. நீங்கள் உங்களை மாற்றாத வரைக்கும் உங்களுடைய பிள்ளைகள் சரியான விதத்தில் வளரணும்னு என்ன பண்ணாதீங்கன்னா, எதிர்பார்க்காதீங்க. தயவு செஞ்சு உங்களை அன்பாக நான் கேட்டுக்கிறேன், எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் மாறினாதான், உங்களுக்குள்ளே சில மாற்றங்கள் ஏற்பட்டாதான் உங்களுடைய பிள்ளைகள் மாறுவார்கள். அல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகளுடைய ஏன்னா வேதனையோடு நான் சொல்கிறேங்க, நீங்கள் இங்கே ஒரு சிலர் இருக்கிறீங்க, நீங்கள் தவறாக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் வேதனையோடு சொல்கிறேன். இதே சபையில் 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய வாலிப பிள்ளைகள் இருந்தாங்க. இன்றைக்கி அந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டு தேவ பயம் அற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த சூழ்நிலை வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் 6 வாரமாக நான் கத்திக்கிட்டு இருக்கிறேன். நான் இன்னும் 1 மாதமோ இதை நான் தொடர்ந்து பிரசங்கிக்க போகிறேன். என்னுடைய சாதுரியத்தை வெளிப்படுத்த இன்னும் பலவிதமான பிரசங்கங்கள் ஆழமாக என்னால் பேச முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய தெய்வீக தன்மையை குறித்து இப்போது படித்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன். அதை மட்டுமே எடுத்து 6 மாதம் பேசுங்கன்னா, அடுத்த 6 மாதத்துக்கு இயேசு கிறிஸ்துவுடைய தெய்வீக தன்மையை குறித்து மாத்திரமே இந்த சபையில் பிரசங்கம் பண்ண முடியும். வேதாகம கல்லூரியில் என்னால் வகுப்பு எடுக்க முடியும். அந்த அளவுக்கு நான் குறிப்புகள் எடுத்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. என்னுடைய சாதுரியத்தை காட்டுவதற்காக நான் இங்கே பிரசங்கம் பண்ணல. இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஜெனரேஷன் செதறி போயிருக்குது. இன்னைக்கு அந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் பிடிக்க முடியல, எங்களால் பிடிச்சி இழுக்க முடியல. வேதனையோடு நான் சொல்கிறேன். அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், அந்த பிள்ளைகளுக்காக ஆலோசனை சொல்கிறோம், அந்த பிள்ளைகளை எவ்வளோ கெஞ்சுறோம். அந்த பிள்ளைகளிடத்துல சர்ச்சுக்கு வாங்கடா, உட்காருங்கடா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கடா, கர்த்தருடைய சமூகத்தில் வளருங்க, நல்லா இருப்பீங்க, எவ்வளோ சொல்கிறோம். நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் அவர்களுடைய ஆத்துமா வளர வேண்டும் எவ்வளோ பிரயாசப்படுறோம், சொல்கிறோம். ஆனால் அவர்கள் அதை காது கொடுத்தே கேட்குற எண்ணம் அவர்களுக்குள்ளே இல்லை பாருங்க. அடுத்த ஜெனரேஷன் தவறுச்சுன்னா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. நான் சொல்கிறேன் பாருங்கள், இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்க தவறுனாங்க அப்படின்னா பெற்றோர் தான் பொறுப்பு. ஆமென். உங்களுடைய பிள்ளைகள் தவறுனாங்கன்னா நீங்கள் தான் பொறுப்பு. ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நம்முடைய பிள்ளைகள் எல்லா விதமான ஒழுக்கத்திலையும் பக்தியிலையும் தேவ கிருபையிலையும் அவர்கள் வளர தேவன் நமக்கு நல்ல ஞானத்தையும் பலத்தையும் ஆலோசனையும் கொடுக்கணும். நல்லா ஆமேன்னு சொல்லுங்களேன். அவர் கொடுப்பாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் கொடுப்பாருன்னு நான் கடைசியாக 2 குறிப்பு ரொம்ப சுருக்கமாக நான் முடிச்சிட்டுமா? சரி, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக.
மூன்றாவதாக, முதல்ல தேவ உணர்வு இருக்கணும், ரெண்டாவது குடும்ப உணர்வு இருக்கணும், மூன்றாவதாக சுத்த மனசாட்சி, பியோர் கான்சியஸ். ஆமென். வாசிங்க ரோமர் 2வது அதிகாரத்தின் 15வது வசனம். ரோமர் 2:15. வேகமாக எடுத்து வாசிங்களேன், நான் சுருக்கமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதுனாலும் குற்றம் உண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும் நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு மனிதனுக்குள்ளேயும் தேவன் என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா மனசாட்சியை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லா பிள்ளைகளுக்குள்ளேயும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்னா எல்லாருக்குள்ளேயுமே மனசாட்சி இருக்குது. இந்த மனசாட்சி ஒரு மனிதனுக்கு எது சரி எது தவறு என்கிறதை என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா உணர்த்துகிறதாய் வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? எல்லாருக்குள்ளேயுமே மனசாட்சி இருக்குது. இந்த மனசாட்சியினுடைய வேலை என்னன்னா எது சரி எது தவறு என்பதை பிரித்து என்ன பண்ணுதுன்னா இந்த மனசாட்சி நம்ம தவறு செய்யும் பொழுது இது தவறு என்று அந்த மனசாட்சி என்ன பண்ணுதுன்னா அலாரம் அடிக்குது. தப்பு பண்ணிட்ட, இது தவறு, குத்தம், கில்ட்டி கான்சியஸ், குற்ற உணர்வு வரும். அது நம்மளை குத்தம், இது தவறு, நீ பாவம் பண்ணிட்ட, நம்மளை தூங்க விடாது. புரியுதா உங்களுக்கு? இதுதான் மனசாட்சியினுடைய வேலை. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ கவனிங்க, பவுல் அப்போஸ்தலன் எழுதும் போது எழுதுறாரு, என்ன எழுதுறாருன்னா 1 தீமோத்தேயு 4:1 மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர் எழும்பி என்ன பண்ணுவாங்களாம், கிறிஸ்துவிடத்திலிருந்து சிலரை என்ன பண்ணுவாங்கன்னா பிரிப்பாங்க, தவறான உபதேசங்களை எல்லாம் போதிப்பாங்க. இப்போ நான் எதுக்கு இந்த வசனத்தை சொன்னேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க, என்னதான் மனசாட்சி ஒரு மனிதனுக்கு குற்றத்தை வெளிப்படுத்தினாலும் சுட்டி காட்டினாலும் சிலருக்கெல்லாம் அந்த மனசாட்சியை என்னவாயிடுமா, மறுத்து போயிடுமா. கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குதாங்க, கேட்டுக்கிறோம்ல சிலர்லாம், அவன்லாம் மனசாட்சியே இல்லாத மனுஷங்க. பவுல் சொல்றாரு மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர். அப்படின்னா ஒரு இடத்துல சூடு வச்சுட்டா என்னங்க ஆகும், அந்த இடம் மரத்து போயிடும். அந்த இடத்துல மரத்து போயிடுச்சுன்னா அந்த இடத்துல நீங்க கிள்னீங்கன்னா கூட உணர்வு இருக்காது. அப்போ மனசாட்சியில சூடுண்டவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா அவங்களுடைய மனசாட்சி வேலை செய்யவே செய்யாது. அவங்க பாவமே செய்தாலும் அவர்களுடைய மனசாட்சி சூடுண்டு போயிருக்குது, அது கெட்டு போயிட்டு இருக்குது, அவ்வளவுதான், ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ கவனிங்க, பிள்ளைகளுக்கு நம்ம 2 விஷயம் சொல்லி கொடுக்கணும். ஒன்று என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற மனசாட்சி பிரகாரமா, டேய் நீ ஒரு தவறு செய்யும் பொழுது உனக்குள்ள தேவன் ஒரு மனசாட்சியை வைத்திருக்கிறார், தேவ ஆவியானவர் அந்த மனசாட்சியில போய் என்ன பண்ணுவாருன்னு சொல்லி கேட்டேன்னா, நீ பாவம் செய்யும் போது இது தவறுடா, இது தப்புப்பா தம்பி, இது தப்புமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார்னா உனக்குள்ள ஒரு உணர்வை கொண்டு வருவார், உனக்கு வெளிப்படுத்துவார். அந்த உணர்வும் அந்த வெளிப்பாடும் உனக்கு வரும்போது நீ என்ன பண்ணணும்னா நீ உன்னை திருத்திக்கணும். ஆமென். ஒன்று, அந்த பிள்ளைகளுக்கு மனசாட்சியை சொல்லி கொடுங்க. மனசாட்சிக்கு விரோதமாய் அந்த பிள்ளைகள் இந்த பூமியில என்ன பண்ணக்கூடாதுன்னா எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. உன்னுடைய மனசாட்சி ஒத்துக்கலன்னா அந்த காரியத்தை செய்யாத. ஒரு காரியத்தை நீங்க செய்ய போறீங்க, உங்களுடைய மனசாட்சி இது தவறு, இது வேணாம், இது அயோக்கியமான விஷயம், இது செய்யறதுனால தேவனுக்கு ஒரு நாள் மகிமை வரப்போறது இல்லைன்னு சொல்லி மனசாட்சிக்கு சொல்லிக்கிட்டே இருக்குதா, நீங்க என்ன பண்ண அந்த காரியத்தை செய்யக்கூடாது. அதே காரியத்தை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. தம்பி தங்கச்சி என்ன பண்ணு, உன்னுடைய மனசாட்சிக்கு விரோதமா எதையுமே என்ன பண்ணாத, செய்யாத. உன்னுடைய குடும்பத்தில், வசிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, சபையில், எங்கேயா இருந்தாலும் மனசாட்சிக்கு விரோதமா எதையுமே என்ன பண்ணாதீங்கன்னா செய்யாதீங்கன்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நல்லா தான் சொல்லுங்களேன். ஆமென். அப்ப கவனிங்க, ஒன்று மனசாட்சி சொல்லி கொடுக்கணும். ரெண்டாவது, இந்த மனசாட்சியில் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா கெட்டு போயிடுறாங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி கூட ஒரு VBS பாட்டு நம்ம பாடினோம், மனசாட்சி கெட்டு போன காலம்தான். ஞாபகம் இருக்குங்களா? யாருன்னா அப்போ VBSல இருந்தீங்களா?
ஆமென். ஞாபகம் இருக்குங்களா அந்த பாட்டு? அந்த பாட்டே எப்படி இருக்கு பாருங்க. மனசாட்சி கெட்டு போன காலம் தானடா தம்பி, நீயும் நானும் வாழுகின்ற காலம் தானடா, சாட்சியில பெரிய சாட்சி மனசாட்சியே, சாட்சியில பெரிய சாட்சி, அது கெட்டு போனா உனக்கு இல்ல நல்ல சாட்சியே, அது கெட்டு போனா உனக்கு இல்ல நல்ல சாட்சியே, மனசாட்சி கெட்டு போன காலம் தானடா தம்பி, நீயும் நானும் வாழுகின்ற. விபிஎஸ்ல இந்த பாட்டை சொல்லி கொடுத்தோம் பிள்ளைங்களுக்கு. இன்னைக்கு நம்ம வாழ்ற காலம் மனசாட்சி கெட்டு போன காலம். பவுலும் ஒரு காலத்தில் அப்படிதான் இருந்தாராம். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொல்லும் பொழுது, நான் வேகமாக போகிறதுனால நீங்கள் குறிக்கிறவங்க நீங்கள் குறிச்சிக்கோங்க. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரத்தின் 4வது வசனம் 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 1வது அதிகாரத்தின் 3வது வசனம் 4வது வசனம். 4வது வசனம் மட்டும் ஒருத்தர் வாசிங்களேன், வேகமாக வாசிங்கம்மா தயவு செஞ்சு. உன்னிலுள்ள என் முன்னோர்கள் சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, என்னுடைய முன்னோர்கள் சுத்த மனசாட்சியோட தேவனை ஆராதிச்சாங்க, அதே சுத்த மனசாட்சியோட நான் என்ன பண்ணேன்னா தேவனை ஆராதித்து வருகிறேன் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாருன்னா சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இவரு நல்லா கவனிங்க, இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் மனம் திரும்புவதற்கு முன்பதாக சபையை என்ன பண்ணாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா துன்புறுத்தவும் கிறிஸ்தவர்களை கொலை செய்யவும் போன ஒரு மனிதன் தான் இந்த பவுல். கரெக்டா? கரெக்டா? இப்போ இவர் கொலை பண்றதுக்கு போனதையுமே அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சேர்த்து தான் சொல்றாரு, நான் சுத்த மனசாட்சியோட தான் அதை செஞ்சேன். கொலை செய்யறது எப்படிங்க சுத்த மனசாட்சியா மாற முடியும்? கொலை செய்யறது எப்படி சுத்த மனசாட்சியா மாற முடியும்? இப்போ கவனிங்க, பவுல் சொல்றாரு, நான் சுத்த மனசாட்சியோட என் முற்பிதாக்கள் காட்டின தேவனை நான் என்ன பண்ணேன், தொழுது கொண்டு வருகிறேன், இன்னைக்கு வரைக்கும் நான் அதை பண்றேன். இப்போ மனம் திரும்பிட்டு பேசுறார், இப்போ நான் சுத்த மனசாட்சியோடு இருக்கிறேன்னு. ஆனா இதுக்கு முன்னாடியும் அவர் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு காலமும் நான் சுத்த மனசாட்சியோட தான் எல்லாத்தையுமே செய்தேன். கிறிஸ்தவ சபையை அடிச்சு உடைச்சது, நொறுக்குனது, கிறிஸ்தவர்களை கொல்ல போனது, கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினது, இது எல்லாத்தையுமே நான் சுத்த மனசாட்சியோடு தான் செஞ்சேன். அது எப்படிங்க சுத்த மனசாட்சியோடு துன்புறுத்த முடியும்? சுத்த மனசாட்சியோடு இதை செய்ய முடியும்? நல்லா கவனிங்க, பவுலுக்கு பரிசேயர்களும் யூத மத தலைவர்களும் பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை சொல்லி கொடுத்தாங்க. அதே நேரத்தில் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த நியாயப்பிரமாணத்தின் நிமித்தம், பழைய ஏற்பாட்டு வார்த்தை நிமித்தம், வசனத்தின் நிமித்தம் நம்ம போய் கிறிஸ்தவர்களை கொலை செய்தாலும் அது பாவம் அல்ல என்கிற ஒரு உணர்வை பவுலுடைய மனசாட்சியில போட்டாச்சு. யெகோவா தேவனுக்கு விரோதமா இயேசுன்ற யாரையோ ஒருத்தவங்களை கொண்டு வந்து இவங்க தேவனாக்கணும்னு பார்க்குறாங்களே, கிறிஸ்தவ சபைகளெல்லாம் அடிச்சு உடைக்கணும், கிறிஸ்தவர்களை எல்லாம் கொலை செய்யணும், ஒன்றும் தப்பு கிடையாது, நம்ம கர்த்தருக்காக இதை பண்றோம்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா தவறான ஒரு எண்ணத்தை பவுலுக்குள்ள யூத மத தலைவர்கள் போட்டதுனா, இப்போ பவுலுடைய மனசாட்சி என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பவுல் கிறிஸ்தவர்களை கொலை செய்ய போறதையும் பவுல் கிறிஸ்தவர்களை அடிச்சு உதைக்கிறதையும் தவறே இல்லைன்னு சொல்லுது. எது? பவுலுடைய. ஏன் மனசாட்சி அப்படி சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, பவுலுடைய முன்னோர்கள், முற்பிதாக்கள் என்று சொல்லும் பொழுது நீங்க ஆபிரகாம், ஈசாக்கு அந்த மாதிரி போயிடக்கூடாது. யார் இந்த இடத்துல சொல்றேன்னு சொன்னா, பவுலினுடைய யூத மத தலைவர்கள். அவங்க என்ன பண்ணாங்க, சபையை அடிச்சு உடைக்கிறது, கிறிஸ்தவர்களை கொலை செய்யறது, இது எல்லாமே மனசாட்சிக்கு விரோதமான காரியம் ஒன்றும் கிடையாது. கொலை செய்யாது இருப்பாயாக என்று பழைய ஏற்பாடு சொல்லுது. இவன் என்ன பண்றான், சபையில போய் ஜெபம் பண்றவனை கொலை பண்ணுன்றான். யார்? யூத மத தலைவன். பவுல் அதை என்ன பண்ணலன்னு சொல்லி கேட்டீங்கன்னா தவறாக எடுத்துக்கல. ஏன்னா அதை அவர் என்ன பண்ணாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நல்லதா பார்த்தாரு. நான் கர்த்தருக்காக, யெகோவா தேவனுக்காக என்ன பண்றேன், கிறிஸ்தவர்களை எல்லாம் கொலை செய்கிறேன் அப்படின்னு. அப்போ கவனிங்க, என்ன சொல்ல வரேன், சில நேரத்தில் மனசாட்சி என்ன பண்ணிடும்னு சொல்லி கேட்டீங்கன்னா சில தவறான காரியங்கள், உபதேசங்கள், ஆலோசனைகள் நிமித்தம் இந்த மனசாட்சி வேலை செய்யாது. மனசாட்சி வேலை செய்யாது. சில நேரத்தில் அது கெட்டே போயிடும். மனசாட்சி கெட்டே போயிடும். சில நேரத்தில் அந்த மனசாட்சி வேலையே செய்யாது. ஆனால் பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நான் எல்லாத்தையுமே சுத்த மனசாட்சியோடு தான் பண்ணேன், நான் எதையும் தப்பான எண்ணத்தில் என்ன பண்ணலன்னா பண்ணல, நான் சுத்தமாக தான் அதை பண்ணேன்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா அவர் அந்த இடத்துல அதை வெளிப்படுத்துகிறாரு. இப்போ பவுல் மனம் திரும்பிட்டாரு.
இப்போ மனம் திரும்பினதுக்கு அப்புறமும் இன்னைக்கும் நான் அன்னைக்கு அதை செய்யும் போதும் சுத்த மனசாட்சியோடு தான் பண்ணேன். நான் கொலை பண்ணுறேன், அது கொலை பாவம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நான் என்ன பண்ணலன்னா செய்யலை. அந்த உணர்வோடு நான் பண்ணல. நான் சுத்த மனசாட்சியோடு கத்தருக்காக பண்ணுறதான்னு நினச்சி பண்ணேன். ஆனால் இன்றைக்கி நான் மனம் திரும்பிட்டேன். இன்றைக்கி நான் எல்லாவித தேவ பக்திக்கு எதுவான சுத்த மனசாட்சியோடு வாழுகிறேன் அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா சாட்சி கொடுக்குறார். நல்ல ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அப்போ கவனிங்க, சில நேரத்தில் மனசாட்சி வேலை செய்யாது. சில நேரத்தில் மனசாட்சி தவறையும் சரி இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா சொல்லும். அப்போ கவனிங்க, இந்த மனசாட்சியை நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா தேவனுடைய வார்த்தையோடு அலைன் பண்ணணும். ஆமென். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மனசாட்சியை என்ன பண்ணணும் சொல்லுங்க. முக்கியமான விஷயத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த மனசாட்சியை கொண்டு போய் என்ன பண்ணணும்னா தேவனுடைய வார்த்தையோடு கூட கனெக்ட் பண்ணிடணும். ஆமென். நம்முடைய மனசாட்சி எதோடு கூட கனெக்ட் ஆகிருக்கணும்? தேவனுடைய வார்த்தையோடு கூட கனெக்ட் ஆகிருக்கணும் நம்முடைய மனசாட்சி. அப்படி கனெக்ட் ஆகிருக்கும் பொழுது நம்ம எந்த காரியத்தை செஞ்சாலும் நம்முடைய மனசாட்சி அது தப்புன்னு சொல்லுதா, உடனே அடுத்ததா வேத வார்த்தைக்கு நேராக வந்துடணும். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய மனசாட்சியை தவறு அல்லது சரி என்று சொல்லும் பொழுது அடுத்ததான் என்ன பண்ணணும் சொல்லுங்க? அடுத்ததான் என்ன பண்ணணும்? இப்போ இந்த இடத்துல ஒரு கார்ட்லெஸ் மைக் வச்சிருக்கோம், கவனிச்சிங்களா? இந்த கார்ட்லெஸ் மைக்குக்கு ஒரு டிரான்ஸ்மிட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த டிரான்ஸ்மிட்டரில் வால்யூம் வைக்கலாம். இப்போ இந்த டிரான்ஸ்மிட்டரும் இந்த மைக்கும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இது என்ன பண்ணணும்னா மிக்சர் கனெக்ட் பண்ணணும். அந்த மிக்சரை என்ன பண்ணணும்னா ஆம்பிளிஃபயரில் கனெக்ட் பண்ணணும். ரைட்டுங்களா? இப்போ மூணும் ஒன்னோட ஒன்று கனெக்டாக இருக்குது. இப்போ நான் மைக் ஆன் பண்ணிட்டேன். ஆனால் இந்த மைக்கில் அந்த டிரான்ஸ்மிட்டரில் வால்யூம் வச்சுருக்கிறோம், ஸ்பீக்கரில் சவுண்டு வரல. ஏன் வரல? ஏன்னா மிக்சரில் வால்யூம் வைக்கணும். இப்போ மிக்சரில் வால்யூம் வச்சாச்சு, அப்பயும் சவுண்டு வரல. ஏன் வரல? அடுத்தது ஆம்பிளிஃபயரில் சவுண்டு வைக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ 3 இடத்துல சவுண்டு வச்சாதான் நாம் பேசுறது உங்களுக்கு கரெக்டாக வெளியே வரும். நல்லா ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். அதே போல் மனசாட்சி ஒரு விஷயத்தை சரின்னு சொல்லிடுச்சு, தவறுன்னு சொல்லிடுச்சுன்னா அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும்னா வேத வார்த்தைகளுக்கு நேராக வந்துடணும். வேத வார்த்தை அதை குறித்து என்ன சொல்லுகிறது? ஆமென். இப்படி ஒரு மனிதன் மனசாட்சியை தேவனுடைய வார்த்தையோடு கூட ஃபிக்ஸ் பண்ணி அலைன் பண்ணி என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பூமியில் நம்ம வாழணும். இதை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். டேய், மனசாட்சிக்கு விரோதமாக எதையுமே செய்யாத. சில நேரத்தில் உனக்கு சரி தவறுன்னு இந்த மனசாட்சியால் நிர்ணயிக்க முடியல அப்படின்னா நீங்கள் அடுத்ததான் எங்கே வரணும்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு வந்துடணும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. மனசாட்சிக்கு விரோதமாக எதையும் செய்யாதே. மனசாட்சி ஒருவேளை உனக்கு சரி தவறு என்பதை சரியாக கிளியராக காட்ட முடியல என்ற பட்சத்தில் அடுத்ததான் அந்த மனசாட்சி நம்மளை எங்கே கொண்டு போகணும்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்மை நடத்த வேண்டும். அல்லேலூயா. இதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா சொல்லிக் கொடுக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தை நீங்கள் நிறைய இடத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 1:5-7, 1 தீமோத்தேயு 18-20, 1 தீமோத்தேயு 3:9, 1 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தின் முதல் 2 வசனம், 2 தீமோத்தேயு 1:4-5 ஆகிய வசனங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை நல்ல மனசாட்சி உள்ளவனாய் வாழ என்ன பண்ணுறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வலியுறுத்துகிறார். ஆமென். பிள்ளைகளுக்கு மனசாட்சியை சொல்லிக் கொடுங்க. ஆமென் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு எதை சொல்லிக் கொடுங்க? மனசாட்சியை சொல்லிக் கொடுங்க. அந்த மனசாட்சி தேவனுடைய வார்த்தையோடு கூட ஒத்து போகணும்னு சொல்லிக் கொடுங்க. அந்த பிள்ளைகளுக்குள்ள குணங்கள் வளரும். அவன் மனசாட்சிக்கு விரோதமாக நடக்காத பிள்ளையா இருக்குமா? அந்த பிள்ளை இருக்குமானால் அந்த பிள்ளை நற்குணங்களில் வளரும். நல்லா ஆமேன்னு சொல்லுங்க. கடைசியா 4வது, ரொம்ப சுருக்கமாக நான் சொல்கிறேன், இது ரொம்ப எளிமையான ஒரு குறிப்பு, நான் ஏற்கனவே பேசிட்டேன் அப்படின்றதுனால. தனிப்பட்ட அவர்களுடைய முயற்சிகளுக்கும் மாற்றங்களுக்கும் நீங்கள் பாராட்ட வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் காயினை பார்த்து சொன்னார், நன்மை செய்தால் உனக்கு. அப்போ நம்முடைய பிள்ளைகள் நன்மை செய்யும் போது அந்த பிள்ளைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா மேன்மை கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்களேன்.
அந்த பிள்ளைகளாக நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். ஒரே குறிப்பு தான். இந்த ஒரே குறிப்பில் நான் முடிச்சிடுறேன். நிறைய வசனங்களை காட்ட முடியும், நேரம் இல்லை. இந்த ஒரு குறிப்பில் எல்லாம் முடிஞ்சிடும். அதனால் நான் இதை சுருக்கமாக முடிச்சிடுறேன். அந்த பிள்ளைகளாய் தானாய் சில நல்லொழுக்கங்களில், நல்ல குணங்களில் அவர்கள் வளரும் பொழுது, அல்லது அவர்களுக்குள்ளே ஏதாவது மாற்றங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது, அவர்களை என்ன பண்ணுங்கன்னா ஊக்குவியுங்கள். அவர்களை என்ன பண்ணாதீங்கன்னா உதாசீனப்படுத்தாதீர்கள். உதாரணத்துக்கு, அந்த பிள்ளைகள் தானாய் அவர்களாய் வந்து உங்களிடத்துல மன்னிப்பு கேட்கும் பொழுது, அப்பா என்னை மன்னிச்சிடுங்க, அம்மா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, என் கிட்டே வராத, எங்கேயாவது போயிட்டு சாவு அப்படின்லாம் பேசாதீங்க. அந்த பிள்ளைகளாக வந்து தானாக அன்பு காட்டும் பொழுது, அந்த பிள்ளைகளாக உங்களிடத்துல வந்து தானாக அன்பு காட்டும் பொழுது, இப்போதான் இவருக்கு வந்துருச்சு அன்பு காட்டுறதுக்கு, இப்போதான் பாசம் வந்துருச்சு, உன் பாசம்லாம் என்னன்னு எங்களுக்கு தெரியும், எல்லாம் ஏமாத்து வேலை போ. அந்த பிள்ளைகளாய் திருந்தும் பொழுது, ஆமா இப்ப இவர் திருந்திதான் நாடே வல்லரசாக போகுது. ஆமென். அந்த பிள்ளைகளாய் தானாய் வந்து உதவி செய்யும் பொழுது, துணி துவைக்கவோ அல்லது சாமான் கழுவவோ அல்லது வீட்டு வேலைகளில் அம்மாவுக்கோ இல்லை அப்பாவுக்கோ ஏதோ ஒரு காரியங்களில் அவர்களாய் நீங்கள் கூப்பிடாம, இதெல்லாமே நான் சொல்றது நீங்கள் சொல்லி அவங்க பண்ணல, அவர்களாய் தானாய். ஏன் இது நடக்குதுன்றதையும் நான் சொல்கிறேன். அவர்களாய் தானாய் இதை செய்யும் பொழுது, உதவிக்காக வரும் பொழுது, நீ ஒன்றும் கிழிக்க வேணாம் போ சொல்லாதீங்க. ஆமென். அவர்களாய் சபைக்கு வரும் பொழுது, நான் ஆச்சரியமா இருக்கு, சபைக்கெல்லாம் கிளம்பிட்டேன், சர்ச்சுக்கெல்லாம் வரமாட்டேன், நீ ஜபம்லாம் பண்ண மாட்டியே, பாட எல்லாம் மாட்டியே, ஏதோ வித்தியாசமா இருக்கு, என்ன காரணத்துக்காக சர்ச்சுக்கு வரேன் அப்படின்னு நீங்க சந்தேகத்தோடு அவனை கேட்கறதுக்கு ஆரம்பிச்சிங்கன்னா, சர்ச்சுக்கு வரவனும் என்ன பண்ணுவான், சரி நீ மட்டும் போனா வரல. அந்த பிள்ளைகளாய் தாழ்மையாய் நடக்கும் பொழுது, அல்லது பொறுமையை வெளிப்படுத்தும் பொழுது, அல்லது சகிப்புத்தன்மையை வெளிப்படுத்தும் பொழுது, அல்லது விட்டு கொடுக்கும் பொழுது, ரொம்ப நடிக்காத, என்ன ரொம்ப நடிக்காத அப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. அப்போ கவனிங்க, இந்த மாதிரியான சில குணங்கள், அந்த பிள்ளைகளுடைய குணங்களில் அவர்களாய் சில வளர்ச்சியும் அல்லது அந்த குணங்களில் மாற்றங்கள் வரும்பொழுது, நீங்கள் அந்த பிள்ளைகளை நோகடிக்கிற மாதிரி பேசுனீங்கன்னா, அந்த பிள்ளைகளுடைய குணங்களில் வளர்ச்சியை நீங்கள் கொண்டு வரல, அந்த வளர்ச்சி அப்படியே கட் பண்ணி தூக்கி போடுறீங்க. அந்த குணம் வராத அளவுக்கு நீங்களே என்ன பண்ணுறீங்கன்னா அதை கட் பண்ணிடுறீங்க. அப்போ அந்த குணம் அங்கே வரணும்னா நம்ம என்ன பண்ணணும், டேய் பரவாயில்ல ரொம்ப பாசமாக இருக்கிற, அந்த மாதிரி தான் நீ என்ன பண்ணணும், பாசமாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நேற்று நைட்டு ஒரு காமெடி எங்கள் வீட்டில் நடந்தது. நான் இந்த பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்திட்டு படுக்கிறதுக்காக போகும்போது, நீங்கள் பார்த்தீங்கன்னா என் பையன் அப்படியே ஒரு மாதிரி சோகமாக என் மனைவியை கட்டி பிடிச்சின்னு அப்படியே படுத்துட்ருக்குறான். என்னடா நடக்குதுங்க, தூங்கிட்டானா அவன் அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை அவன் தூங்கலை அழுதுன்னு இருக்கிறான். எதுக்கு அழுதுன்னு இருக்கிறான் அவன் அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை அம்மாவுக்கு வந்து டெங்கு ஃபீவர் வந்துருச்சு, அதனால சோகத்தில் அழுதுன்னு இருக்கிறேன் அப்படின்னா. டேய் உங்கள் அம்மா நல்லா தானேடா இருக்கிறா, உங்கள் அம்மாவுக்கு எங்கடா டெங்கு ஃபீவர் வந்தது? இல்லை போன வருஷம் டெங்கு ஃபீவர் வந்தது பார்த்தீங்களா, அதை நினச்சி அவர் இப்போ அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கிறாரு. நேற்று நைட்டு, மம்மி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மம்மி, நீ ரொம்ப பாவமாக இருந்தீங்க மம்மி, டெங்கு ஃபீவர் வந்தப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்களே, நீங்கள் ரொம்ப பாவமாக இருந்தீங்க, நானும் அப்பாவும் தனியாக இருந்தோம், நான் அப்பா கையில் உன்னை கேட்டுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன், டேய் கொஞ்சமாவது நியாயம் வேணாமாடா, போன வருஷம் அந்த டெங்கு ஃபீவருக்கு இப்போ அழுவுறியே அப்படின்னு. அதுக்கப்புறம் யோசிச்சோன்னு தான் இந்த பாயிண்ட் எனக்கு வந்து இன்னும் அதிகமான சாரம் ஊட்டுகிறதா இருக்கு. அப்போ அந்த பிள்ளைங்க போன வருஷம் அவனுக்கு அது புரிஞ்சிருந்தாலும் அதை வெளிப்படுத்தக்கூடிய அந்த வயதோ இல்லை உணர்வோ அந்த பிள்ளைக்கு இல்லை. ஆனால் இப்போ அந்த பிள்ளைக்கு தெரியுது, அந்த பிள்ளை அதை என்ன பண்ணுதுன்னா வெளிப்படுத்துது. ஆமென், அல்லேலூயா. அப்போ அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறோம், இதே மாதிரி தான் என்ன பண்ணணும், அம்மா கிட்டேயும் அன்பாக இருக்கணும், அப்பா கிட்டேயும் அன்பாக இருக்கணும், தாத்தா கிட்டே அப்பா எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி தான் அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம். அந்த நைட்டு 11:30 மணிக்கு நடக்கிற சீன் இது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. கவனிங்க, அந்த பிள்ளைகள் குணங்களில் மாற்றத்தை நீங்கள் பார்க்குறீங்க, இல்லை அந்த குணங்களில் சில வளர்ச்சி நீங்கள் பார்க்குறீங்கன்னா, தேவன் அந்த பிள்ளைக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பித்திருக்கிறார். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் 6, இப்போ அடிச்சது தான் 6.
தேவன் அந்த பிள்ளைகளுடைய இருதயத்திலே மாற்றங்களை கொண்டு வர ஆயத்தமாயிருக்கிறார். தேவன் அந்த பிள்ளைகளுடைய இருதயங்களை மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார். நீ இவ்வளோ நாள் அழுது ஜெபம் பண்ணியே, நீ இவ்வளோ நாள் கதறி கதறி ஜெபம் பண்ணியே, என் பிள்ளை இப்படி வளரணும் இப்படி ஆகணும்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்குள்ளே கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். அப்போ கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னும் போது நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த குணங்களை எல்லாம் பாராட்டி அந்த குணங்களில் அவர்கள் வளர உதவி செய்ய வேண்டுமே தவிர்த்து அந்த பிள்ளைகளை நோகடிக்கிற மாதிரி பேசி அந்த நல்ல குணங்களை எல்லாம் வெட்டி எறியக்கூடாது. அப்படி நீங்கள் வெட்டி எறிய ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்குள்ள கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்திருக்கிறதை நீங்களே என்ன பண்ணுறீங்கன்னா தடுக்கிறீர்கள் என்று அர்த்தம். இந்த காலை வேளையில் நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் சொல்கிறேன், உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள குணங்கள் வளரும் பொழுது அதை உற்சாகப்படுத்துங்க, சந்தோஷமாய் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் நல்ல குணங்களில் வளருவாங்க. நல்ல அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இன்னைக்கு 4 காரியம் பார்த்தோம். பிள்ளைகளுடைய குணங்கள் இந்த காரியங்கள்லாம் இருந்தாவே அவனுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக நல்ல குணங்கள் அந்த பிள்ளைங்க வளருங்க. வேற என்னங்க வேணும்? நீங்கள் என்ன குணம் சொல்கிறீங்க சொல்லுங்கள், என் பிள்ளை இந்த குணத்தில் வளரணுங்க. நீங்கள் இப்போ நான் சொன்ன இந்த 4 காரியம் உங்களுக்குள்ளே இருக்கணும், பெற்றோருக்குள்ளே இருக்கணும். அடுத்த வாரம் ஒரு 4 காரியம் இருக்குது. இந்த 8 காரியத்தை ஒரு பெற்றோர் தன்னுடைய குடும்பத்தில் வாழ்க்கையில் சரியாய் கையாளும் பொழுது அந்த பிள்ளைகள் நல்ல குணமுடையவர்களாக இந்த பூமியில் என்ன பண்ணுவாங்கன்னா வளருவார்கள். வேத வசனத்தின் அடிப்படையில் என்பதில் எந்த ஒரு தவறும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லவே இல்லை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள், விசுவாசிக்கிறவங்க மாத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிப்போம். பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. கர்த்தர் இந்த வார்த்தைகளை அடியேன் பேசினதற்காக, கர்த்தர் அடியேனுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க. கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆஸ்வதிக்கும்படியாய் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய குணங்கள்ல நல்ல குணங்கள்ல அவர்கள் வளர ஆண்டவரே, அவர்களுடைய குணங்கள்ல மாற்றம் வர கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. ஒருவேளை அப்பா அந்த பிள்ளைகளை சரியான பாதையில நாங்கள் நடத்த தவறி இருப்போமானால் ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்கு தகப்பனே உம்முடைய தேவ உணர்வையும் கர்த்தருடைய வசனத்தை குறித்தான உணர்வையும் சொல்லிக் கொடுக்க நாங்கள் தவறி இருப்போமானால் கர்த்தர் தயவாய் எங்களை மன்னிங்க. இந்த காலை வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஜெபம் பண்ணுவீங்களா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு பெற்றோராக, ஐயோ என் பிள்ளை கெட்டு போகக்கூடாது, இந்த பூமியில என்னுடைய பிள்ளை ஆசீர்வாதம் உள்ள ஒரு பிள்ளையாக, சாட்சியுள்ள ஒரு பிள்ளையாக, தேவனுக்கு பயந்த ஒரு பிள்ளையாக, ஆசீர்வாதத்தின் ஒரு வாய்க்காலாக என்னுடைய பிள்ளை மாற வேண்டும் என்று நினைக்கிறவங்க, வாஞ்சிக்கிறவங்க, ஹல்லேலூயா, இந்த காலை வேளையில முழு இதயத்தோடு கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஒருவேளை என்னுடைய பிள்ளையை சரியான பாதையில் வளர்க்க நான் தவறி இருப்பேனே, ஆனால் தயவாய் கர்த்தர் என்ன பண்ணீங்கப்பா, கிருபை தாங்க ஆண்டவரே, ஞானம் கொடுங்க, பலன் கொடுங்க இந்த பிள்ளைகளை வளர்க்க. கர்த்தர் எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆஸ்வதிங்க, அவர்களுடைய தேவைகளை சந்திங்க. கர்த்தர் நீர் கொடுத்த இந்த பிள்ளைகளை நாங்கள் எல்லா விதமான ஆண்டவரே தேவ பக்தியிலையும் ஒழுக்கத்திலையும் வளர கர்த்தர் கிருபை தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி நல்ல